ஸோ எஸ் வி ஆர் லைவ் அண்ட் ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா மட்டும். ஓகே ஓகே ஐ ஹோப் இட் வில் ஒர்க். ஓகே ஸோ சப்போஸ் ஒர்க் ஆகலாம் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு லைவ் ஷேர் பண்ணல பண்ணுறாருங்க. ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து வாட் வி ஹேவ் பில்ட் ஸோ ஃபார் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ ஃப்ரம் தட் டாஸ்க். ஓகே ஸோ அவுட்புட்டும் பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே. ஓகே ஸோ லெட் மீ ஓப்பன் தி டெர்மினல் அண்ட் இங்கே வந்து npm run dev for running this project. ஓகே ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? உப்ஸ் மீட் பண்ணிட்டேன், சாரி சாரி மீட் பண்ணி பேசியிருக்கேன் ஸோ ஃபார் இவ்வளோ நேரம். ஓகே எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா என் ஸ்க்ரீனு? ஓகே ஓகே கூல். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம யூஐ பார்த்தோம்ல. ஸோ இந்த யூஐயில் வந்து லெட்ஸ் சி அவர் அவுட்புட். ஓகே வாட் வி கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் அவர் அவுட்புட் ஃப்ரம் அவர் லாஸ்ட் செக்ஷன். அண்ட் யூடியூப்பில் யாரெல்லாம் புதுசாக அதை பார்க்குறீங்களோ, ஸோ யூ கைஸ் நீட் டு வாட்ச் தி ப்ரீவியஸ் பார்ட் செக்ஷன். ஓகே அப்போ தான் வந்து அது உங்களுக்கு புரியும். ஓகே அண்ட் சில பேர் வந்து லைக் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்றே வந்து எப்படி செக்ஷனில் வந்து ஒரு ப்ராப்பரான கொலாபரேஷன் பண்ணுறது சொல்லியிருந்தேன். ஓகே லைக் ஒரு பிஆர் ரிக்வஸ்ட் எப்படி தருது, எப்படி மர்ஜ் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு திங் எப்படி பண்ணோன்னா, இஷ்யூஸில் போயிட்டு we have to create issues லைக் வாட் we want to create அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முஷ்கிர் அண்ட் ஜெயரோஷினி 2 பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே அண்ட் ஜெயரோஷினி நீங்கள் எப்பவுமே வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ரிஃபிக்ஸ் இட் இன் ஸ்மாலர் கேஸ், நெவர் ஹேவ் இட் இன் அப்பர் கேஸ். கேபிட்டலைஸ்லாம் பண்ணாதீங்க, ஸ்மாலர் கேஸில் போட்டுட்டு போடுங்க. வாண்ட் டு டூ சம் யூஎஸ் சேஞ்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஜென்ரிக்கான திங். ஸோ பி ஸ்பெசிஃபிக் ஆன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இந்த கார்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன், இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் கொரியர் ரிக்வஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். இட் மேக்ஸ் சென்ஸ். இது வந்து ஜென்ரிக்காக இருக்குது பாருங்கள். ஓகே ஒன்ஸ் இதை போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபியூச்சருக்கு இஃப் யூ லைக் டு கான்ட்ரிபியூட் அப்படின்னா நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு புல் ரிக்வஸ்ட்டாக நீங்கள் தரலாம். ஓகே ரைட். ஸோ லெட் மீ ஹேவ் திஸ் ஆஸ் இட் இஸ் அண்ட் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் நத்திங். ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். ஓகே அண்ட் ஃபார்ம் வந்து நம்ம கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டுட்டு கிரியேட் பிக்கப் தரும்போது இந்த கார்டு வந்து ஷோ ஆகும். அண்ட் தீஸ் டேட்டா ஷுட் ப்ராப்புலேட். நம்ம என்டர் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே ஷுட் பி லைக் ஒரு கிளைண்ட் ஸ்டோரேஜில் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பர்சிஸ்டன்ட் மீன் லைக் ஸ்டோராக இருக்கணும். ஈவன் இஃப் ஐ ரிஃப்ரெஷ் அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி இருக்க மாதிரி இருக்கணும். ஓகே இதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். we're going to learn about a lot. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கரெக்டாக வந்து திங்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே அண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி, ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகே நம்ம வந்து going to learn a lot அண்ட் ரொம்ப கஷ்டன்றதோட ரொம்ப ஹார்டாக இருக்கும் சம்டைம்ஸ் இந்த கான்செப்ட்லாம் புதுசாக பார்க்கும்போது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னால் என்கிட்ட நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கேட்கலாம் பாஸ் பண்ணிவிட்டு. ஓகே ரைட். ஸோ லெட் மீ ஹேவ் தி chat, யூடியூப் chat. ஓகே ரைட். ஓகே ஸோ யூடியூப்பில் யாரும் பார்க்குறீங்களோ நீங்களும் எங்கள் கூட வந்து அப்படியே நீங்கள் பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ரைட். ஸோ சரண்குமார் ஒன்லி ஃபியூ வீடியோஸ் ரிலேட்டட் React, நாட் ஃபுல்லி. சரண்குமார் ஆக்சுவலி we are on process of making the React series. ஓகே ஸோ அதனால் React சீரீஸை பார்த்துட்டு அப்படியே மாடர்ன் JavaScript சீரிஸ் ஒன்று வச்சுருக்கோம், அதுவும் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மீன்வேல் வில் பி அப்லோடிங் React சீரீஸ் ஷார்ட்லி. ஓகே கூல். ஸோ இதில் வந்து நேற்று பார்த்தீங்க இல்லையா, டு யூ ஹேவ் எனி அதர் சஜஷன்ஸ் லைக் எப்படி நம்ம யூஐ கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு? யூ ஹேவ் எனி சஜஷன்ஸ் லைக் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இல்லை கொஞ்சம் பெட்டராக ஏதாச்சும் பண்ணலாம் அது மாதிரி? க்ரெட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணலாம். க்ரெட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த நிறைய கான்செப்ட் வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்லாம் ட்ரை பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் டூ தி க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் லைக் எடிட்லாம் பார்க்கலாம்.
டெலிட் பக்கத்துல ஒரு எடிட் வச்சுட்டு எடிட்டை கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபார்ம்ல எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு அதை எடிட் பண்ணி திருப்பி சப்மிட் பண்ணுறோம். எஸ் எஸ் ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியலனா திருப்பி ஒரு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன், பிகாஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் we are going to work on practical approach. எப்படி நம்ம அப்ளிகேஷன் வேணுமோ feature driven approach. It's called feature driven approach. இது இந்த டேர்ம் அவைலபிளாக ஐ மீன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரியல, பட் ஐ எம் யூஸிங் திஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபீச்சரும் நம்ம எப்படிலாம் நம்மளுக்கு வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் ஃபியூச்சர் ட்ரிவன் ப்ராஜெக்ட் ஆர் சம் திங். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் அ சிம்பிள் ஃபார்ம் விச் வில் ரிக்வஸ்ட் அ கொரியர் பிக்கப். ஓகே, நான் என்கிட்ட ஏதாவது பொருள் இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த பொருளை வந்து நான் பிக்கப்புக்கு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நான் க்ரியேட் பண்ண ரிக்வஸ்ட்லாம் இங்கே காமிக்கும் கீழே. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் ஹேவ் அ நியூ டாக்குமெண்ட். ஸோ இங்கே ரெட்மி ஃபைல் இருக்கா? இல்லை. ஸோ இட்ஸ் a குட் திங் டு ஹேவ் இட் ஹியர், redmi.md. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் மீ ஹேவ் தி நேம் லைக் என்ன இது பேர் அது கொரியர் பிக்கப் ஆப் அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் சம் டு டூ லிஸ்ட், டு டூஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் this thing called validation, form validation. Okay, and next thing பார்த்தீங்கன்னா இது இதுக்கு நான் இந்த மாதிரி போடுறேன்னா இட்ஸ் லைக் மார்க் டவுன் ஸ்னிப்பெட்ஸ். ஓகே, யூ கைஸ் ஆல்ரெடி aware of it. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். ஓகே ரைட். ஸோ let me put it like this. ஓகே, மேபி இதில் இங்கே வராதோன்னு தெரியல, பட் யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன், மேபி பாசிபிளி. ஓகே, நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு அச்சீவ் திஸ் திங் கால் இந்த டேட்டாஸ்லாம் வந்து வி ஹேவ் டு சேவ் இட் இன் அ லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சேவ் இட் டு லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி யாருக்கெல்லாம் வந்து மார்க் டவுன் தெரியாது நம்ம டீமில்? மார்க் டவுன் ரேஸ் பண்ணுங்களேன். ஓகே, தென் ஐ வில் டூ ஒன் திங். ஐ வில் மேக் அ நியூ செக்ஷன் ரிகார்டிங் மார்க் டவுன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, டெவலப்மெண்ட் நம்ம அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு லைக் கிரியேட் பிக்கப் தரும்போது வி வாண்ட் டு ஷோ இட் பேஸ்ட் ஆன் ஸ்டேட். show courier request based on state. Okay, so enter பண்ணிருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு பேஸ் பண்ணி. And we also have something called delete. Okay, so later on last time வச்சுக்கலாம் அப்படின்னா other CRUD operations. Okay, so CRUD நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா யாருக்காது? சொல்லுங்கள், விஜய் சௌத்ரி சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியாது CRUDனா என்னது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. create, read, update, delete. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we going to have some changes and state. ஓகே, ஸோ நம்ம ஒர்க் பண்ணலாம். இதுக்கு எதாவது தேவைப்பட்டது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டு டூஸில். ஓகே, ஸோ இதான் நம்மளோட திங். ஸோ நம்ம ரெட்மி ஃபைலில் வந்து எப்பயுமே when you are developing try to have this kind of features listed over here. ஓகே, and if possible what you can do is ஒரு குட் அப்ரோச்சாக ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டு டூஸில் வந்து you should always have it in your issues. Okay, so for example I'm going to work on form issues, form validations. Correct? So what I'm going to have it, நான் இது மாதிரி போடுறேன் fit form validation to validate the form. Okay, so ability to validate the form specific to courier datas. ஓகே, அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் கொஞ்சம் நீங்கள் இன்னும் டீப்பாக எல்லாருக்கும் தரலாம், பட் ஐ திங்க் இட் மேக்ஸ் மை சென்ஸ் பிகாஸ் நான் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அது புரியும். நீங்கள் அதுவே டிஃப்ரெண்ட் இதுக்கு நீங்கள் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறீங்க, யூ ஹேவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். ஓகே, அண்ட் அசைனீஸ் வந்து நான் பண்ண போகிறேன் பிகாஸ் ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ். ரைட்டா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்க. ஒரு டீமில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா 5 பேரில் யார் வந்து இந்த
இஷ்யூஸ் வந்து அசைன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம். நான் இது வந்து இப்போ நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து அசைனிஸ் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு ஹேவ் லேபிள்ஸ். இது வந்து ஒரு என்சான்ஸ்மெண்ட், கரெக்டாக நியூ ஃபீச்சர்ஸ். ஸோ அதை இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் ப்ராஜெக்ட்ஸ் மைல் ஸ்டோன்ஸ். அதை பற்றி நம்ம இப்படி பார்க்க தேவையில்ல, நோ இஷ்யூஸஸ். ஸோ சப்மிட் நியூ இஷ்யூ கொடுங்க. அண்ட் தென் we have created the issues. Okay, done. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இஷ்யூஸ்க்கு ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் இட், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். அண்ட் லெட்ஸ் see this. இதான் நம்ம அவுட்புட். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியுதா? இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? டீம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? யூடியூப் உங்களுக்கு எல்லாமே தெரியுதான்னு பாருங்கள். சப்போஸ் யூடியூப் நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ நீட் டு வாட்ச் இட் இன் HD. ஓகே, அப்போ தான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 480pக்கு மேலே பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது தெரியும் ஸ்க்ரீன். Okay, and if possible I will also hide this taskbar. Just a second. Okay, கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அது ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can just go on this thing. ஓகே, தேவையில்லாம் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து இந்த கொரி ரிக்வெஸ்ட்டுக்கு தேவையில்லை, கரெக்டாக? ஸோ இது வச்சுக்கலாம். அண்ட் இப்போது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ யா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ டு ஹைட் திஸ் கார்ட் நம்ம டெய்லிங் சீரியஸில் என்ன பண்ணலாம்? வாட் வி கேன் டூ, வி கேன் யூஸ் சம் கிளாஸ் கால் ஹிடர் விச் வில் ஆக்ட் லைக் டிஸ்பிளே வந்து நன் தரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ விச் வில் ஹைட் இட் ஃப்ரம் யுவர் வியூ. ஓகே, ஸோ ஃபார் டிஸ்ட்ராக்ஷன் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். If you want to again show it என்ன பண்ணிக்கலாம், you can just have it like remove. You can just remove it, that's it. அப்படியே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சதா? ரைட். ஸோ ஹிடன் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. சரி, வெரி ஸ்பெசிஃபிக். என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாம் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. இப்போ எதெல்லாம் நம்ம தேவையில்லை, மெயின் தேவையா இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். மெயின்.js தேவையா, இப்போதைக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டு லெட்ஸ் ஹாவ் வேலிடேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இது ரொம்ப முக்கியமான திங். ஓகே, இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இது வந்து சூட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா we have many type of validations. ஓகே, நான் அது கேட்பேன், அந்த கொஸ்டின் நான் கேட்பேன் எண்ட் ஆஃப் தி செக்ஷன் வரைக்கும், எண்ட் ஆஃப் தி இன்டர்ன்ஷிப்புக்கு நான் கேட்பேன். ஓகே, பிகாஸ் இதுதான் வந்து டிப்பிக்கலான ஒரு ப்ராசஸ். ஸோ we have many type of validations. ஒன்று பார்த்தீங்கன்னா we have client. Okay, and we have server and we have database. Okay, so client na உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். client na like the user who is accessing your website, they are all considered as client. Okay, server na where you hosted that application, அதுதான் வந்து server. And third one, databases, where you have saved that information, it's called database. ஓகே, ஸோ இதுதான் 3 மேஜரான ஒரு ஒர்க் ஃப்ளோ இன் எனி டெவலப்மெண்ட், எனி ஆப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ கிளைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா we have many ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவாக ப்ரௌசர் வேலிடேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் another thing is what you can do is you can use some external JavaScript libraries to validate your form. ஓகேவா? ஸோ இதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். Okay, so totally based on your preference you can choose whatever recommended, but for now I recommend everyone to follow the entire form validation approach. Okay, okay, right. Next one, we have server la pathina we have something called code validation on server. Idu one. Next வந்து pathina that's enough for now. Okay, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் போக தேவையில்லை. And database pathina we can do columns validation. ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரௌசரில் நம்மளோட அப்ளிகேஷனில் இவ்வளோ வேலிடேஷன் பண்ணால் தான் யூ கேன் எக்ஸ்பெக்ட் க்ளீன் வேல்யூஸ். ஆஸ் அ குட் அப்ரோச்சாக வந்து நெவர் எவர் ட்ரஸ்ட் யூசர்ஸ் இன்புட். இதான் வந்து ஒரு கோல்டன் ரூல் ஃபார் டெவலப்பர்ஸ். வி ஷுட் நாட் பிளைண்ட்லி அசியூம் லைக் இந்த இன்புட் தான் இந்த யூசர் தருவாங்க அப்படின்னா நம்ம நம்பக்கூடாது. யூசர்ஸ் ஆர் ஸோ டேஞ்சரஸ். ஓகே, அவங்க என்னென்னு தருவாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க. we have to restrict all the ways and நம்ம அப்ளிகேஷனில் வாட் டைப் ஆஃப் டேட்டா we are trying to have அதை பேஸ் பண்ணி நீங்கள் வேலிடேஷன்ஸ் ரூல்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே,
Right, so we're going to have this form validations, and let me have it like in readme file to be exact. Readme validation rules அப்படின்னு போடுறேன். ஓகே, cool. ஸோ நிறைய மார்க்கெட் இஷ்யூஸ் இருக்குன்னா அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா we're going to work on native browser validation. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட் மீ ஓப்பன் திஸ் ஃபார்ம் வேலிடேஷன். அண்ட் ஆல்சோ நம்ம அவுட்புட் வந்து நம்ம ப்ரிவியூவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலையை எதுவும் என்டர் பண்ணாமல் க்ரியேட் பிக்கப் தரேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே ஒர்க் ஆகல. ஏன் எதுவுமே ஒர்க் ஆகல? இதுதான் நீங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வாட் யூ லைக் டு எக்ஸ்பெக்ட். ஸோ என்டர் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு வேல்யூலாம் என்டர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா தான் இந்த க்ரியேட் பிக்கப் வந்து ஒர்க் ஆகிருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து சப்மிட் தந்திருக்கீங்க. பட் திஸ் பட்டன் விச் ஹேஸ் தி டைப் ஆஃப் சப்மிட் வில் ஒன்லி ஒர்க் வென் யூ wrap it with ஃபார்ம். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே இப்போ என்ன, அது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபார்முங்க. ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் HTML போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we don't have anything called form. ஓகே, சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா we don't have anything called form. பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் காமிக்குது. So what we have to do is we have to wrap the entire input with form. ஸோ நான் பண்ணிக்கிறேன், நான் வந்து டிவிஷனை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு டிவ்வாக இருக்க தவிர எனக்கு ஃபார்மாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போது சேவ் அண்ட் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாமா, கிரியேட் பிக்கப். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகுது. தெரியுதா? இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணும்போது இட் இஸ் ரிஃப்ரெஷிங், விச் மீன்ஸ் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம பட் கிளிக் பண்ணும்போது எதாவது சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் அ வெப் பேஜ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்கள் ஒர்க் ஆகலையோ, இட் மீன்ஸ் தட் யூ டோன்ட் ஹாவ் அ ஃபார்ம் wrapped into your input. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்ம்குள்ளே தான் யூ ஷுட் ஹாவ் இன்புட்ஸ். அப்போ தான் வந்து அந்த ஃபார்ம் வந்து உங்களால் சப்மிட் பண்ண முடியும். இது புரிஞ்சுதா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have many form options. ஓகே, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா we have something called get, post, put, patch, delete. ஓகே, அது மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we're going to look only the get and post for now. ஓகே, ஸோ கெட்னா எதுக்குன்னா இந்த ஃபார்மை வந்து கெட் மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து வாங்குறது. இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கெட்டிங் தி சேம் டேட்டா. ஓகே, எப்படி நீங்கள் வந்து அனுப்பணும்? இப்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் எய்தர் கோ பை வாக், யூ கேன் எய்தர் கோ பை பைக் அண்ட் ஸோ அண்ட் ஸோ, இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். தேர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் நவ் தெரிஞ்சுக்கோங்க, கெட் இஸ் யூஸ்டு ஃபார் காமன்லி லைக் ஒரு சின்ன செக்யூரிட்டி இல்லாமல் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக வேணும்னா அப்போ நீங்கள் கெட் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் வந்து ஸோ ஏதாச்சும் ஒரு செக்யூரான ஒரு யூஸ்நேம் பாஸ்வேர்ட் பாஸ் பண்ணுறீங்க அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் போஸ்ட். ஓகே, அண்ட் புட் பேட்ச் வந்து ஃபார் எனி அப்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் புட் ஆர் பேட்ச், எதர் பேட்ச். ஓகே, அண்ட் டெலிட் வந்து ஃபார் அப்பரண்ட்லி ஃபார் டெலிட்டிங், ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெக்கார்ட் டெலிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து அகெயின் லெட்ஸ் see the output and clear the URL and திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் கேர்ஃபுல்லாக பாருங்கள் அந்த மேலே இருக்க URL. நான் கிளிக் பண்ணும்போது it is refreshing and also I have this something called like this pickup area equal to சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம் ரிமைனிங் வேல்யூஸ்லாம் எதுவுமே இல்லையேன்னு கேட்கலாம். ஏன் இல்லைன்னா, ஸோ எல்லா இன்புட்லேயுமே யூ ஷுட் ஹாவ் அ attribute called name. ஓகே, இப்போ இங்கே இந்த நேமில் வந்து do you have anything called லைக் இங்கே போய் பாருங்களேன், do you have anything called நேம் இல்லை நம்ம. ஓகேவா? ஸோ வாட் we should do is, ஸோ இங்கே தான் இருக்குது நேம். ஸோ இங்கே வந்து we have to have an attribute called name and இது என்னது நேம். ஓகே, ஸோ இதெல்லாம் பிக்கப் நேம் கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சேவ் பண்ணிவிட்டு அகெயின் let me refresh it, let me remove this and let me create pickup and மேலே அந்த URL பாருங்கள். So Gayatri, can you get what I'm trying to say? Yes, and I can understand clearly. Okay. So create pickup னு தரும்போது இப்போ பார்த்தீங்களா, we have name and we have pickup area. Okay, so இப்போ ஃபோன் வரல. ஸோ ஏன் ஃபோன் வரல? முத்துக்குமாரி சொல்லுங்கள்.
நம்ம ஃபோனுக்கு இன்னும் நேம் ஆட் பண்ணல. எக்ஸாக்ட்லி. ஸோ தட் நான் ஏன் இதெல்லாம் ஷோ பண்ணுறேன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எங்கே போய் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு we have to think, ரைட்? ஸோ அதுக்காக நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி we have to create a name like this. எப்பயுமே டைப்புக்கு அப்புறமா நீங்கள் வந்து நேம் போட்டுக்கலாம். நேம் போட்டுட்டு இது என்னது, இட்ஸ் லைக் ஃபோன் ஓ மொபைல். apparently யூஸ் இட் லைக் திஸ் மொபைல். அண்ட் ப்ளேஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், லைக் மொபைல் நம்பர் அப்படின்னு அப்படி பண்ணிக்கலாம். சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பிக்கப் தரும்போது we also have mobile. ஓகே, அண்ட் பிக்கப் ஏரியா வந்துச்சு. அண்ட் we also want to get this information, இந்த டேட். இது எப்படி வாங்கலாம் ஸ்வேதா சொல்லுங்கள். டேட்டுக்கு ஆன ஒரு எலிமெண்ட் கொடுக்குறேன். நேம் டேட் கீழே டைப். ஓகே, ஸோ இந்த பிக்கப் டேட்டுக்கு வந்து we have to give the name. இது வந்து ஆட்ரிபியூட் நம்ம கால் பண்ணுவோம். எலமெண்ட்னா அந்த இன்புட் தான் அந்த எலமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஆட்ரிபியூட், க்ரீனாக இருக்கிறதெல்லாம் ஆட்ரிபியூட் கால் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we have to give like pickup date. and also give it like this date. So save and click பண்ணும்போது I can get the name, mobile, pickup date and pickup area. Okay, which is fine, super. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த வேல்யூ மெயின்டைனே பண்ணல, பட் ஸ்டில் இட்ஸ் சப்மிட்டிங் இட், ரைட்? ஸோ இது வந்து ஒரு பேட் அப்ரோச் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், we can use something called validation and we can use something called native browser validation. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. whenever you're using a form, ஓகே, ஃபார்முக்குள்ள இன்புட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ரிக்வயர்ட் நீங்கள் போடும்போது என்ன வந்து பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், let me clear the URL and let me create pickup. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து ப்ரௌசர் என்ன பண்ணுறதுன்னா நம்ம வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண விடல, ஜஸ்ட் டெல்லிங் தட் ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்டு காமிக்குது. ஸோ இந்த வேல்யூ நான் என்டர் பண்ணால் தான் என்னால் ஃபார்ம் வந்து ஃபில்லே பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டர் மை வேல்யூ, அப்போ தான் வந்து என்னால் பிக்கப் வந்து பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா என் வேல்யூ வந்து கரெக்டாக அதோட வேல்யூவில் இங்கே வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யூ வில் பி saying like how to add this kind of client validation in this form. ரைட்டா? யாரெல்லாம் சொல்ல போகிறீங்க? ப்ரோ ஜேசன் டெவலப்மெண்ட் சைட்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? போத் ஃப்ரண்ட் எண்டில் டெவில் வருண் என்ன பேர் வைக்கிறீங்க? ஓகே, போத் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் பேக் எண்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஜென்ரலான டாபிக் தான். ஃபார்ம் இல்லாமல் ஒன் கிளிக்கில் வச்சு ஓகே யாசர் அரஃபத் இல்லையா? ஓகே, ஆக்சுவலி ஃபார்ம் இல்லாமல் ஆன் கிளிக்கில் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூ ஹேவ் டு கெட் தி ஈச் எலமெண்ட்ஸ் ஒருவருக்கும் ஐடி ஸ்பெசிஃபை பண்ணி அந்த வேலையை நீங்கள் வாங்கணும். இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 ஃபீல்டுக்கு உங்களை வாங்க முடியாது இல்லையா? அந்த பர்பஸ்க்காக தான் எப்பயுமே குட் ப்ராக்டிஸாக வந்து ஃபார்முக்குள்ளே இருக்க இன்புட்டை வந்து நீங்கள் ஃபார்ம் மூலியமாக தான் நீங்கள் வாங்கணும். அதான் குட் ப்ராக்டிஸ். ஓகே, ரைட். ஸோ சொல்லுங்கள், யார் சொல்ல போகிறா? முஷ்கீர் நீங்கள் சொல்லுங்கள். சாரி ஃபார் இன்டரப்ட். எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. இந்த ரெக்வயர்ட் போட்டுட்டு அது எப்போ ஒர்க் ஆகும்னா சப்மிட் பட்டன் ஃபார்முக்குள்ள இருந்தா தான் ஒர்க் ஆகுமா? எஸ், கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து இந்த இன்புட் வந்து இங்கே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஹேவ் இட் லைக் இன்புட் அவுட் சைட் ஆஃப் ஃபார்ம். ஓகே, இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கா? ஸோ இப்போ கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபார்முக்குள்ளே தான் நீங்கள் இதை போடணும். ஸோ இந்த இன்புட் எங்கே எப்போ ரெக்வயர்ட் ஒர்க் ஆகும்னா அந்த ஃபார்முக்குள்ளே இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் அ பட்டன் விச் ஹேஸ் அ சப்மிட் ஈவெண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ பட்டன் விச் ஹேஸ் தி டைப் ஆஃப் சப்மிட். ஓகே, ஆக்சுவலி என்னோட ஃபார்ம்ல வந்து சப்மிட் பட்டன் வந்து ஃபார்ம்க்குள்ள இல்ல. ஓகே, பட் வந்து மத்த இன்புட் வேல்யூ எல்லாம் ஃபார்ம்க்குள்ள தான் போட்டிருந்தேன். அண்ட் ரெக்வயர்ட் போட்டா எனக்கு ஒர்க் ஆகல. சோ சப்மிட் பட்டன் உள்ள போட்டா மட்டும் தான் அந்த ரெக்வயர்ட் அங்க உள்ள இருக்க இன்புட்ல ஒர்க் ஆகும். கரெக்ட். அந்த சப்மிட் பட்டனுமே ஷுட் பி இன்சைட் ஃபார்ம். ஓகே, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு குயிக் டிப் தரேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பட்டன் வந்து வென் யூ ஹேவ் இன்சைட் தி ஃபார்ம் யூ டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை டைப் ஆஃப் சப்மிட். ஓகே, இது எல்லாமே ஒர்க் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், கிரியேட் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங். பிகாஸ் பட்டனோட டிஃபால்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் சப்மிட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தரலாம். இப்படி தராமல் இருந்தால் கூட டிஃபால்ட் என்ன பண்ணிக்கணும், இட் வில் டேக் தி டைப் ஆஸ் சப்மிட்.
ஸோ இதுதான் வந்து குட் ப்ராக்டிஸ். எப்பயுமே ஒரு பட்டன் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அவுட் சைட் ஆஃப் ஒரு ஃபார்முக்கு வெளியில் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபை இட்ஸ் டைப் ஆஸ் பட்டன் இன்ஸ்டெட் ஆஃப் சப்மிட். ஓகே, புரிஞ்சுதுங்களா? Yes, Anbu, thanks. Okay, so refresh and let's do the validation on mobile number. Okay, யார் சொல்கிறீங்க, யார் ட்ரை பண்ணுறீங்க? Who like to try? Yes. மொபைல் நம்பருக்கு யூசர் சைட்ல இருந்து வேலிடேஷனா? ஜஸ்ட் எந்த லைன் நம்பரில் என்ன ஆட் பண்ண மட்டும் சொல்லுங்கள். மொபைல் வேலிடேஷனுக்கு லைன் நம்பர் 28 இதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் எனக்கு ரிக்வயர்டு மட்டும் ஒர்க் ஆகணும். இது மாதிரி எம்டி வேல்யூஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அதுதான் இருக்கு. ஓகே ஓகே, அப்படின்னா லைன் நம்பர் 28க்கு அப்புறம் என்ட்ரோன்னு போட்டு ரிக்வயர்டுன்னு கொடுத்தாச்சு. சூப்பர், டன், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது we have this and name enter பண்ணிடுறேன் and கிரியேட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்சோ ஆஸ்கிங் திஸ் ஃபீல்ட். கூல், ரைட்டா? ஸோ இப்போ ரிமைனிங் இன்னும் 2 இருக்கா? 2க்கு யார் பண்ண போகிறா? அக்கல்யா நீங்கள் சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் மட்டும். சொல்லுங்கள். அன்பு கேக்குதா? கேட்குது. மொபைல் நம்பர் மட்டும் இன்னும் ஒரு தடவை மட்டும் காட்டுங்க. ஓகே, இங்கே பாருங்கள். மொபைல் நான் எதுவும் பண்ணல. நான் இன்புட்டில் ஜஸ்ட் வந்து ரிக்வயர்ன்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே பண்ணல. ஓகே, டைப் அண்ட் நம்பர் வச்சுருக்கேன், நேம் வந்து மொபைல் வச்சுருக்கேன் அண்ட் ஸோ ரிக்வயர்டு வச்சுருக்கனால எனக்கு HTML ஓட டிஃபால்ட் ப்ரௌசர் வேலிடேஷன்ஸ் காமிக்குது. இந்த மின்னன் கொடுத்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு அப்புறம் சொல்லுங்க கேளுங்க கேட்டு. அதுக்கப்புறம் வந்து வேல்யூ வந்து மைனஸ்ல இது மாதிரி கொடுத்தாலும் பிளஸ்ல போகாம மைனஸ்க்கு கீழே போகுது. மைனஸ்ல போதா? ரிஃப்ரெஷ் சொல்ல நான் எனக்கு கொடுத்திருந்தேன். நீங்க -1 எப்படி போட்டிங்களா? -1 -2 அப்படி இந்த மாதிரி. -1 போட்டால் இப்படி ஒர்க் ஆகும். ஓகே, பட் நீங்கள் வந்து இங்கே நம்பர்ஸில் வந்து இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அப் ஆரோ டவுன் ஆரோ சொல்லிட்டு, இதில் வந்து டவுனில் போகாது. பட் நீங்கள் வந்து இங்கேயும் நீங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வி ஹேவ் டு ரைட் சம் JavaScript கோட் ஃபார் தட். ப்ரௌசர் HTML வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தாங்க இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அட்வான்ஸாக இன்புட் வேலிடேட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் JavaScript ஃபார் இட். சரி, ஓகே. அண்ட் ஐ ஹேவ் ஒன் டவுட். ஆக்சுவலி அந்த அப் ஆரோ டவுன் ஆரோ வருது இல்லையா நேம்ல, அது எப்படி வராம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? யாருங்க கேட்குறது? முத்துக்குமா நீங்களா? சாரிங்க, நான் ரோஷன் வச்சிருந்தேன் சோஃபார். அவங்களும் வாய் அசைச்சாங்களா, இவங்க பேசுகிறாங்க நினச்சேன். ஓகே, சொல்லுங்கள். எனக்கு அந்த நம்பர் கொடுக்கும்போது இப்போ நேம் இன்புட்ல வந்துட்டு எனக்கு அந்த அப் ஆரோ டவுன் ஆரோ வராது. நான் மொபைல் நம்பர்ல வந்து நேம் அந்த நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணும்போது வருது. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியாது? சாரி, திருப்பியும் சொல்லுங்கள் ஒரு வாட்டி. ஆக்சுவலி இன்புட்ல வந்துட்டு நம்ம டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து அந்த அப் ஆரோ டவுன் ஆரோ ஒர்க் ஆகாது. நம்பர் கொடுக்கும்போது இப்போ அப் ஆரோ டவுன் ஆரோ வருது இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இது மொபைல் நம்பருக்கு இது வந்து வேணும் இல்லையா? ஸோ இது வேணான்னா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் சம் அதர் கால் டெக்ஸ்ட்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்பர் நான் வந்து ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிக்க பிஹேவியர். இப்போ நீங்கள் வந்து இது வேணான்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் சம் CSS கோட் டு ஹைட் திஸ். பட் இட்ஸ் நாட் ஸோ நெசசரி ஃபார் நோ. நம்ம JavaScript வேலிடேஷன் பண்ண போகிறோம்ல, அப்போ நம்ம வந்து எதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஃபார் என்னோட எல்லா இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் வில் ஜஸ்ட் ஹேவ் லைக் திஸ். இதுவும் சரி இதுவும் பண்ணி வச்சுக்கிறேன். சைன் இன் அங்கே ஒரு நிமிஷம், ஐ வில் குயிக்லி சைன் இன் திஸ் ப்ரௌசர். ஒரு நிமிஷம்.
Okay, finally I logged in. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த வேலையும் காமிக்காது. ஓகே நான் வந்து ஒரு நியூ யூஸரில் வந்திருக்கேன், கெஸ்ட் யூஸரில் வந்திருக்கேன். ஓகே ஸோ நவ் யூ ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஓகே கூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ ஹியர் அண்ட் மற்றதுக்கும் ரிக்வயர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஐம் அசூமிங் தட் யூ ஆல் நோ வாட் ஐம் ட்ரைங் டு டூ. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன க்ரியேட் பண்ணாலுமே சரி, இட் இஸ் ஆஸ்கிங் மீ டு ஃபில் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே ஸோ இதுக்கு வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, யாரோ கேட்டிங்க இல்லையா, ரிக்வயர்ட் அட்ரிபியூட்டில் வேறு ஸ்டைல் சேசஸ் பண்ணலாமா? எஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த HTML நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ண முடியாது. ரிக்வயர்ட் அட்ரிபியூட் வச்சு நீங்கள் CSSல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் பண்ணலாம் தவிர, இந்த டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி காமிக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து யூ கான் ஏபிள் டு சேஞ்ச் பிகாஸ் இட் வில் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரௌசர். இப்போ நான் கூகுள் க்ரோமில் இருக்கும்போது இது வேறு மாதிரி காமிக்கும், இப்போ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி காமிக்கும். ஓகே இஃப் யூ நீட் கஸ்டமைசேஷன் அப்படின்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் JavaScript. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML5 வந்து HTML வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் அதில் இருக்கும். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் JavaScript. ரைட்டா? கூல். ஃபோன் இன்புட்டுக்கு டெக்ஸ்ட் டைப் தான் ஃபார்மேட்டில் தான் வேலிடேட்டட். ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே லெட்ஸ் வந்து இப்போ கிரிப்பிக்கு தருவோம், செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா வேல்யூஸும் இருக்கான்னு சொல்லி. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த பர்பஸ்க்காக ஐம் கோயிங் டு டவுன்லோட் திஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபேக் ஃபில் பிகாஸ் இதில் கிடையாது இல்லை, அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அதில். ஓப்ஸ் கெஸ்ட் இதில் ஆட் பண்ண முடியாதா? படுத்துகிறாங்களே. சரி ஓகே இப்போதைக்கு இப்போ வச்சுப்போம். பார்த்தீங்களா, ஒரு ரேண்டமாக யூஸ் தந்தீங்கன்னா அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே இப்போது எல்லா வேலையும் என்டர் பண்ணிட்டேன். அண்ட் இஃப் ஐ கிளிக் ஆன் கிரியேட் பிக்கப், சி வாட் இன்ஃபர்மேஷன் ஐ ஹாவ் ஹியர். ரெண்டு விஷயம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஒன்று வந்து நான் கிரியேட் பிக்கப் தரும்போது ப்ரௌசர் வந்து ரிஃப்ரெஷ் ஆச்சு. ஓகே ஸோ இப்படி சுற்றிச்சு ஒரு வாட்டி. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வாட் எவர் இன்ஃபர்மேஷன் ஐ ஹவ் ரிட்டன் ஓவர் ஹியர் இட் இஸ் அப்பியரிங் ஹியர். ஓகே ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு நார்மல் டேட்டா பாஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஓகேங்க, இட்ஸ் ஃபைன். பட் வென் யூ ஆர் என்டரிங் பாஸ்வேர்ட், அந்த சமயத்தில் பாஸ்வேர்டு நாங்கள் டிஸ்பிளே ஆகக்கூடாது இல்லையா, அது வந்து ஒரு ராங்கான அப்ரோச். யாரும் அவங்க பாஸ் டக்குன்னு பார்த்துருவாங்க இந்த யூஆரில் பார்க்கும்போதே, கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால் போஸ்ட். ஓகே ஸோ போஸ்ட் மீன்ஸ் லைக் இங்கே கீழே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் வந்து வி டோன்ட் ஹேவ் எனி திங் கால் மெத்தட். ஓகேவா? பட் ஒரு மெத்தடும் ஒன்று இருக்குது, அதோட டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா கெட்டில் இருக்கும். ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் போஸ்ட்டு மாற்றிங்க வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ரிஃப்ரெஷ். Let me remove this URL and again I have to enter every information. அந்த எக்ஸ்டென்ஷனில் உள்ளே போய்ட்டு இன்காகினேட் அதுலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா எக்ஸ்டென்ஷன்லையும். இது இன்காக்னிட்டோ கிடையாது ஆக்சுவலி, இது வந்து வேறு ப்ரொஃபைல். அதில் இந்த எக்ஸ்டென்ஷன் எதுவுமே எங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. நான் ஆல்ரெடி இன்காக்னிட்டோ நான் எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். சூர்யா தானே? ஆமாம். ஓகே இது இன்காக்னிட்டோ கிடையாது, இது வந்து கெஸ்ட்டில் இருக்குது, அதனால தான் வந்து வேறு ப்ரொஃபைலில் இருக்குது, அதனால தான் அதில் வரல. மேபி நெக்ஸ்ட் இதில் வந்து நான் எப்படியாச்சும் நான் வேறு ப்ரௌசரில் பண்ண பார்க்குறேன். ஓகே ஸோ இப்போ வந்து கிரியேட் பிக்கப் தரும்போது பாருங்கள். ஸோ என்டர் வேலிடேட்டிங் பார்த்தீங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ரிக்வயர் தரும்போது பேஸ்ட் ஆன் இன்புட். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெக்ஸ்ட் இன்புட், இட்ஸ் நம்பர் இன்புட் அண்ட் இட்ஸ் டேட் டைம் இன்புட், கரெக்டாக? ஸோ இது வந்து நான் வேல்யூ போடாதனால இட் இஸ் கிவிங் அன் வார்னிங் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் வேல்யூ அப்படின்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்புட் டைப், ஓகே ஸோ தி வேலிடேஷன் மெசேஜ் வில் சேஞ்ச். அண்ட் இதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரே வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ சோஃபா நான் இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சது எல்லாருக்கும்? ஸோ this first thing is called client validation. ஓகே ஸோ பட் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ லைக் இந்த கஸ்டமைசேஷன் பண்ண முடியல அண்ட் ஸோ சொல்லியிருந்தீங்க. ஓகே ஃபார் தட் we have something called we can do the form validation in JavaScript. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் வேலிடேஷன் சொல்லிட்டு போடலாம். அண்ட் அதில் வந்து என்ன இருக்குது, லெட்ஸ் லைக் ஃபார்ம் வேலிடேஷன் லைப்ரரின்னு போடுறேன். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் we have many things. we have jQueryயில் ஒரு வேலிடேஷன் இருக்குது. ப்ரீவியஸ்லி
நாங்கள்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. பட் இப்போ வந்து இந்த ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லிங்க்கு. தி பெஸ்ட் வேலிடேஷன் லைப்ரரி ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இட் இன் ஆக்ஷன். எப்போயுமே ஒரு ப்ளகின் ஒர்க் பண்ணும்போது அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, யூ வில் கெட் சம் இன்சைட் லைக் வாட் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் ரைட், ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே இதை யூஸ் பண்ணதில்லை, பட் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. இது பர்ச்சேஸ் போட்டிருக்காங்க, மேபி இது வந்து காசா இல்லையான்னு பார்த்துக்கலாம் இருங்க. காசாக இருந்தால் வேண்டாம். லெட்ஸ் கோ டு கைட் பர்ச்சேஸ். ஊப்ஸ். ஓகே, டெவலப்பருக்கு ஃப்ரீயாக வச்சுருக்காங்களா? அதுவும் இல்லை. அப்போ இது வேஸ்ட்டு. ஃபார் லேர்னர்ஸ்க்கு இது இவ்வளோ காசு இருந்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. லெட்ஸ் கோ வித் அதர் கைண்ட் ஆஃப் திங். வேலிடேட் ஜேஎஸ் இது provides a difficult way of validating JavaScript objects. Okay, so இது யூஸ் பண்ணி பார்க்கலாமா? Bro, I am a student studying third year of BE though I like to go with the full stack web development and I learned HTML, JavaScript and JS. So far since I have only 1 year. Get me for just வந்து இந்த 1 year இருக்கு இல்லைங்களா, 1 year ஆல்சோ யூ கேன் ஒர்க் ஆன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். அண்ட் ஆல்சோ உங்களோட எங்கே நீங்கள் கரியர் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோர்ஸ் ஜாபில் வேணுமா இல்லை வந்து ஐடியில் வரீங்களான்னு டிசைட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து அதுக்கான ட்ராக் பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாக் இஸ் அ குட் ஸ்கோப் ஆக்சுவலி. டெஸ்டிங்கோ தான் நீங்கள் வந்து அதை நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்கோப் உங்களுக்கு தரும். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இங்கே ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போது அந்த டாக்குமெண்ட் கிளியராக இல்லை வச்சுக்கோங்களேன். இட்ஸ் காப்பி திஸ் அண்ட் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு போடுங்க. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து உங்களுக்கு தரும் ஏதாச்சும் கூகுள் சர்ச்சில். ஓகே, W3 ஸ்கூலில் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பேசிக் ஜாவாஸ்கிரிப்டோட வேல்யூஷன், பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் பண்ணலாம். ஓகே, அதனால் லெட்ஸ் கோ வித் சம் அதர் திங். நம்ம லாஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்துச்சுல, அது நல்லா இருக்கும். இதுவா? இல்லை இல்லை, அந்த ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் இருக்குல்ல, எல்லோ கலரில். இதுவா? அந்த லிங்க்குள்ளே போங்க. அதான் நானும் யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக தந்திருக்காங்க, பட் அவங்க என்ன லைப்ரரி யூஸ் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். ரீஜெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, could you have used JavaScript actually? நான் வந்து I'm looking for a library. லைப்ரரியா என்னது தெரியலையே. இது இஸ் என்டையர் ஃபார்ம் வேலிடேஷன். ஓகே, கஸ்டமாக பண்ணுற ஒரு வேலிடேஷன், பட் நம்ம வந்து we are looking for some library to easier our process. இருங்க நான் பார்க்குறேன். இவ்வளோ கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இட் வில் டேக் so much hours to build. பட் assuming like இந்த டாக்குமெண்டேஷன் பாருங்கள். ஓகே, I will share with you guys. ஓகே, நான் யூடியூப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் இந்த ஃபார்மேஷன் வந்து எப்படி ட்ரை பண்ணு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். பட் நம்ம கரண்ட்லி வந்து ஒர்க்கிங் ஆன், ஐ மீன் நம்ம வந்து ஏதாச்சும் லைப்ரரி வச்சு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை ஆல்சோ திஸ் ஒன். இது என்ன இருக்குது? எக்ஸாம்பிள் சப்மிட் தரும்போது இது மேலே காமிக்குது. ஓகே, லெட்ஸ் கோ பேக் அண்ட் நம்ம இதுவே ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. லெட்ஸ் கோ வித் திஸ் திங் கால் validate.js. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் நம்ம 2 ways ஆஃப் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா we can use either ப்ரௌசர், இந்த சிடிஎன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து you can use something called ஒரு மாடியூலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் திஸ் npm run so on so forth இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டோட்டலி உங்களோட இஷ்டம் தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to have it like a CDN because என்னோட ஒரே அப்ளிகேஷன் வந்து ஃபார்மாக தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வேல்யூஷன் ரொம்ப முக்கியம், கரெக்டாக?
So I'm going to put this script in my index.html file. ஸோ இது எங்கே போடணுன்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட்லாம் போடுறீங்க இல்லையா, அதுக்கு மேலே போடணும். அண்ட் ஹாவ் அ சம்திங் கால் வெண்டாஸ் அப்படின்னா லைக் உங்கள் அப்ளிகேஷனை சப்போர்ட் பண்ணுற பர்சன்ஸ். ஓகேவா, தட்ஸ் வாட் வி கால் அஸ் வெண்டாஸ். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போடலாம், ஃபார்ம் வேலிடேஷனுக்கும் நீங்கள் போடலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நான் இப்போதைக்கு ஆக்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிப்போம். அண்ட் அகெயின் லெட்ஸ் கோ அண்ட் சி அவர் டாக்குமெண்டேஷன் லைக் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸ்க்ரால் பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் ஹவு they have பார்க்க எதுவுமே புரியல. அதே ஃபீலிங் தான் எனக்கும் வருது. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் இருக்கான்னு. இப்போது ஒரு டெவலப்பர் வந்து பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து ஈஸியாக புரியும். இப்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேலிடேஷன் .ioன்னு ஒன்று பார்த்தோம். அது டக்குன்னு அழகாக புரியாமல் இருந்தது இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்குது தான் வி கால்ட் அஸ் டிஎக்ஸ், டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்னால நிறைய பேர் அதுக்கு அந்தளவுக்குலாம் டைம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. இதனால தான் இந்த யூஐ வந்து அந்தளவுக்கு, இந்த டாக்குமெண்டேஷன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கிட்டப் ரெபாசிட்டரி போயிடுவோம். அவங்க என்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஓப்ஸ், இது டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லைங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அச்சீவ்ட் பை தி ஓனர் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ் திஸ் பிளக்இன். ஓகே, பிகாஸ் இது வந்து இதுக்கு மேலே அப்டேஷன்லாம் அவங்க தரமாட்டாங்க, ரொம்ப கம்மி தான். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் லுக் ஃபார் த ஆப்ஷன்ஸ். பேக் போயிடுவோம். சிம்பிள் and just validate.dev ஒரு லிங்க் நான் அனுப்பிக்கிறேன். you can try out that. ஓகே, okay, no dependency. Okay, let's give it a check it out. Submit. Nice. ஸோ இதுக்கு கோட் எப்படி வச்சுக்கலாம் பார்க்கலாம். செக் அவுட் தி கோட் அண்ட் நைஸ். ஸோ இப்படி தாங்க இருக்கணும். ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்களா விக்கிபீடியா மாதிரி புக் மாதிரி படிக்க மாதிரி இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டெமோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம கோட் எப்படி ஒர்க் பண்ணுங்க சொல்லி பார்க்கலாம்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போது இது வந்து HTML கோடு. ஓகே, JS கோட் இங்கே இருக்கா. நைஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ வெரி பேசிக். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் வந்து லெட்ஸ் கோ டு டாக்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா we can either install like 2 ways. ஓகே, யூஸிங் வித்தவுட் கோட் பண்டிலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் சேஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஆல்ரெடி வீட்டில் ரன் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ we can run this commands npm. ஓகே, ஸோ npmனா என்னென்ன பேருக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? npm means it's called node package managers. ஓகே, ஸோ it is used to install packages, that's all. ஓகே, நான் வந்து இந்த கோட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் கோட் காப்பிலாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இங்கே போகிறேன், வெண்டாஸ் நான் ரூம் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இது யூஸ் பண்ண போது கிடையாது. ஓகே, சேவ் அண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூஸிங் Ctrl+tilde அண்ட் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளியர் தந்துட்டு இங்கே நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ npm install அண்ட் பேக்கேஜ் பண்ணது இங்கே பாருங்கள், ஜஸ்ட் வேலிடேட். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் வேலிடேட் அண்ட் and save. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் போகணும் அவசியம் இல்லை, பிகாஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் என்டர். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுது உங்களோட அப்ளிகேஷனில் டிபெண்டன்சியாக. முடிஞ்சதா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we can import it like this. ஓகே, ஸோ நான் பண்ணுறேன், ஜஸ்ட் நான் வந்து இதை நான் இம்போர்ட் பண்ணுறேன் இதே மாதிரி. ஸோ என்னோடய main.jsக்குள்ளே போயிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கே இருக்குது main.js? இங்கே இருக்கா, போட்டுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா you can also put it inside this asset. ஓகே, நம்ம அங்கே போட்டுக்கலாமா? ஸோ அசெட்ஸில் வந்து I'm going to create new folder called JavaScript or JS, and அதுக்குள்ளே வந்து I'm going to move my main.js into JS file. ஓகே, whatever I do please watch carefully, because நீங்கள் சேஞ்சஸ் பண்ணால் கூட டக்குன்னு எங்கே லாஸ்ட் ஆனேன்னு சொல்லிட்டீங்க இதாக இருப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா main.js இருக்குது. ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு ஃபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்ட உடனே, okay, what you should do is you should always change where you have inserted. Okay, ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் அதை மாற்றிட்டீங்க அப்படின்னா ஏன்டா ஒர்க் ஆகல சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ யூ ஷுட் பி அசெட்ஸ்
JS, main.js. Okay, so save. And next thing is அதான் செக் பண்ணி பார்க்கலாம், like alert. So it's working. Okay, cool. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let's write our validation code. Okay, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேப்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. அண்ட் இது எனக்கு ரைட்டில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டேப்பில் யூ ஹாவ் யுவர் ப்ரிவ்யூ. செகண்ட் டேப்பில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஸோ. ஓகே, அண்ட் ஸோ வச்சுக்கலாம். நீங்கள் கிட்ட ப்ரொஃபைல்னால் கூட நீங்கள் செகண்ட் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு இம்போர்ட் இட் as a module. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு இம்போர்ட் இட் லைக் திஸ். இம்போர்ட் ஜஸ்ட் ஜாவா. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக VS கோட் காமிக்குது, ஜஸ்ட் வேலிடேட் சொல்லிட்டு. ஓகே, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, இட் வில் ரைட் இட் for you. And எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது try to use a keyboard and write the code all by yourself. ஓகே, ஜஸ்ட் வந்து டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட் அட் பிகினிங். நான் தான் சொல்கிறேன், அந்த கோட் என்ன ஒர்க் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சால் தான் நீங்கள் லேட்டர் வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து we have to initialize it. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இன்ட்லைஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம், நியூ ஆப்ஜெக்ட் அப்படி போட்டோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி we are going to initialize it. ஸோ நியூ ஜஸ்ட் வேலிடேட். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னால நான் இது போட்டுக்கிறேன். Okay, then next thing வந்து பார்த்தீங்கன்னா I have to have saved in a variable called cons and validate form அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா I have to specify the form. ஸோ இந்த ஃபார்ம் நான் எப்படி வாங்கலாம், how you can get. ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இதுவும் நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, this is my form, right? So I can have a name here, name, and இது பேர் நான் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ இந்த ஃபார்ம் பேர் என்னது வந்து போச்சு. ஓகே, கொரியர் ரிக்வஸ்ட்னு வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஹவ் ஐ கேன் கெட் இட். ஸோ ஜஸ்ட் நம்ம சொல்லுங்கள் பார்ப்போம், ஹவ் ஐ கேன் கெட் இட். இந்த ஃபார்ம் நான் ஜாவாஸ்கிரிப்டில் வாங்கணும், என்ன பண்ணலாம்? document dot I have multiple ways. Okay, multiple ways நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். ஒன்று வந்து I can use it like document dot query filter or ID or etc. Okay, so next வந்து பார்த்தீங்கன்னா we have something called document dot forms. ஸோ இதுக்குள்ள வந்து எல்லா ஃபார்ம்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இஃப் யூ ஆர் ஸோ டவுட்ஃபுல் அப்படின்னா ஜஸ்ட் லாக் பண்ணி பாருங்கள். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரிஃப்ரெஷ் அண்ட் see your console, inspect console. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have one collection which has our form. ஓகே, ஸோ ஜீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. அண்ட் இது ஜீரோ இண்டெக்ஸ்லையும் போட்டுக்கலாம், இல்லை நேம் போட்டு நேம் வச்சு அசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் லைக் கொரியர் ரிக்வஸ்ட், ஸோ எதர் ஐ கேன் கெட் இட் லைக் ஜீரோ இண்டெக்ஸ் இப்படி வாங்கிக்கலாம். இது வழி ஒன் வே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we also can get it like இந்த ஜீரோ இண்டெக்ஸ் பதிலாக you can put it like this thing called courier request. Save, refresh பாருங்களேன், I can get the same value. Okay, so you can have two different approaches. இது வந்து ரொம்ப எரர் ப்ரோனாக இருக்கும். பிகாஸ் see நம்ம இந்த ஜீரோ இப்போ இன்னும் ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் will create some errors, right? So this is the right form to have like it. புரிஞ்சுதா? ஏங்க ஸோ இந்த நேமை செலக்ட் பண்ணும்போது வந்து விஎஸ் கோடில் அந்த ஆப்ஷன்ஸ் காமிக்குது இல்லை, ஐ மீன் நேமை செலக்ட் பண்ணி போனேன்னா, ஸோ இஃப் ஐ கோ வித் தி இண்டெக்ஸ்னா அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. இதில் ஃபார்ம்ஸ் காமிக்கலைன்றீங்களா, இதுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கலைன்றீங்களா? ஓகே, நேம்ஸுக்கு மேபி லெட்ஸ் டீபக் ஏன் அப்படி காமிக்கலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் இட் இன் அ வேரியபிள். ஸோ கான்ஸ் ஃபார்ம் கொரியர் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, 2ன்னு வைக்கிறேன். அதே மாதிரி லெட் மீ ஹேவ் திஸ் வேரியபிள் cons form courier 1 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் எவ்ரி திங் லாக் இன் பாட்டம். இப்போது நான் என்ன கர்சரை இஃப் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங்னா நீங்கள் கர்ஸ் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு மூவ் இட் டு திஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் எலிமெண்ட் தான் வருது, இதுவும் ஃபார்ம் எலிமெண்ட் தான் வருது. ஓகே, இதில் வரலன்னு காமிக்கல. கரெக்டாக? இதில் வரலன்னு சொல்கிறீங்க டிஸ் நேமில். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸில் வந்து ஐ கேன் கெட் இட் இஸ் ரிட்டர்னிங் லைக் HTML ஃபார்ம் எலிமெண்ட். ஸோ இட் ஹேஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் இன் இட். ஓகே, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனின்னு வருது. ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு புரியல, VS கோடுக்கு புரியல. தட்ஸ் வை இட்ஸ் நாட் ஷோயிங் எனி அதர் ஆப்ஷன்ஸ். டு ஃபிக்ஸ் திஸ் வாட் யூ கேன் டூ திஸ், யூ கேன் யூஸ் TypeScript.
ஓகே, பட் இது டைப் ஸ்கிரிப்ட் வந்து பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டீப். ஓகே, ஸோ மேபி இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம் நெட்டில் வந்து HTML யூஸ் டைப் without TypeScript, use form, accept all cookies, without TypeScript. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் ஆட்ஸ் இப்படிலாம் வருமா என்ன? இப்போ தான் மேட்ச்சே பார்க்குறேன். நான் ஆட் பிளாக்கை போட்டுருந்தேன், இப்போ தான் ஆடே பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே, ரைட். ஸோ ஃபார் தட் ரீசன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ஹேவிங் ஐடி வச்சு அவங்க அசஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாமா? குட் யார் கேட்டது? சஜித், நீங்கள் தானே? சூப்பர், நைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன we have multiple ways to do accomplish the same task. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, இதில் வந்து எது பெஸ்ட்டாக ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பேட் அப்ரோச். பட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? we can get use of ID. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஐடியோ இல்லை கிளாஸோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் பண்ணுறேன், let me நேமுக்கு பதிலாக I am replacing it with ID. ஓகே, ஸோ see guys, நான் சொல்கிறேன், who are all not showing your video call, you should never ask me any doubts. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்து நேம் சேர்க்க சும்மா நீங்கள் தூங்கிட்டு இருந்ததுக்கு ஆள் கிடையாது. ஒன்று நீங்கள் அவ்வளோபா இருக்குன்னா அவ்வளோபா இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் டவுட்ஸ் நீங்கள் இருக்குது, அப்படி இருக்குது, இல்லை பண்ண முடியலனா I will ask you லைக் how you are not நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணலன்னா நான் கேட்க தான் செய்வேன். ஓகே, இப்போ நான் ஐடி போடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரெஃபரன்ஸ் இட் லைக் திஸ். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப பண்ணிவிட்டு ஸோ ஐ எம் கெட்டிங் லைக் திஸ். ஸோ கான்ஸ் document dot get element by id. இது ஐடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பிக்கப் கொரியர் ரிக்வஸ்ட் வைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி வந்து இது ஐடினால ஐ ஹவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ நாங்கள் ஃபார்ம் போட்டுக்கிறேன். ஸோ தெரியும் எனக்கு JavaScriptலேயுமே. ஸோ கொரியர் ரிக்வஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இது வெரி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ELன்னு வைக்கிறேன். ஓகே, கூல், நைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்பு வாட் அபவுட் பேரம்ஸ்? இது கூட எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது கூட இட் வில் ஒர்க், பட் நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது GDev. பட் யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் திங் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து டாக், அது இட்ஸ் கால் JS டாக்ல கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். JS டாக் specified type. ஓகே, பட் ஸ்டில் இட் இஸ் ரொம்ப ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ மீன் நிறைய டைம் கன்சியூம் பண்ண நினைக்கிறேன். பட் இது நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணுறேன். ஓகேங்களா? for now I will ignore it. So you can also define like this. So இது கூட உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணும். பட் இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல GDev. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ லேட்டர் ஆன் when you get some time அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது நம்மளுக்கு தேவையில்ல ரூம் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து தேவையில்ல ரூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபார்ம் எலிமெண்ட் வந்து இங்கே இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம், we can just log it. log form EL, save and refresh, and we can get the form ID. ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ இந்த ஃபார்ம் ஐடி வாங்கினால I can just use it inside this thing. ஸோ இது என்ன பண்ணுது, we are just creating a new instance of just validate. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இன்க்ளீஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து we have to specify the form. ஓகேவா? ஸோ ஃபார்ம் எலிமெண்ட் எங்கே இருக்குது, இட்ஸ் இன் ஹியர் போட்டுடுறேன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் பார்க்கலாம் வேலிடேஷன் அந்த ஃபார்மில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். அண்ட் இதோட பேசிக் ஸ்னிப்பெட். ஓகே, ஸோ இங்கே பார்த்து என்னென்ன வச்சுருக்குன்னு பாருங்கள். ஐடி வச்சுருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து டைப் வச்சுருக்காங்க, ப்ளேஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ரைட், லெட்ஸ் ஆட் வி வேல்யூ டு அவர் லேஅவுட் அண்ட் டிஃபைன் சம் சிம்பிள் ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, கூல். ஸோ சூப்பருங்க. இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் we should create the instance new just validate by passing a form selector. Okay,
or element as an argument. Second, we add field with a field selector as the first argument, and array of rules as a second argument. Okay, nice. Scroll பண்ணிக்கலாம். Okay, nice. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சிம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாட் வி கேன் டூ இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு இன்டர்லைஸ் திஸ் ஆப்ஜெக்ட் விச் வி ஹேவ் இன்ஸ்டால்ட். ஓகே, நியூ ஜஸ்ட் வேலிடேட். நியூன்னு சொல்லிட்டு எப்போ மிஸ் பண்ணிடுவீங்க, அதான் சொல்கிறேன் நியூன்னு சொல்லிட்டு. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் நியூ. இதுதான் வந்து நியூ இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் இது வந்து ஒரே ஒரு சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம், அகெயின் யூ கேன் லாக் இட், ரைட்? ஸோ வேலிடேட் ஃபார்ம், சேவ் அண்ட் செக் பண்ணி பாருங்களேன். And we have something called object which has many things here, form, fields and so on. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா we have something called fields which has nothing. நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம் கரெக்டு, பட் அதுக்குள்ளே வந்து ஃபீல்ட்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ we have to set some rules in it. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ லைன் 7ல் வந்து validate form டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக VS கோட் வந்து உங்களுக்கு காமிக்குது. ஸோ ஆட் ஃபீல்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃபீல்ட் இதில் பார்த்தீங்கன்னா we have ஃபீல்ட் செலக்டர். ஃபீல்ட் செலக்டர்னா நம்ம என்ன செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் அதில் தான் நமக்கு அதில் போடணும். ஓகே, ஸோ யூ கேன் யூஸ் எனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் ஐடி ஃபார் இட். ஓகே, ஸோ அதில் நேம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் இருங்க. தே ஆர் ஹவ் யூஸ் ஐடி. ஓகே, ஸோ நான் நேம் வச்சு பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஐடி வச்சு அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆர் தே ஆர் ஆல்சோ யூஸிங் தி document.query செலக்டர். ஓகே, அது வச்சுக்கோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் ஃபார் நவ் லெட்ஸ் பி வெரி எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. ஆட் ஃபீல்ட் கொடுக்குறீங்களா, ஆட் ஃபீல்ட்னா அது எலிமெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணுமா இல்லை எல்லாமே? எலிமெண்ட் ஆட் பண்ணாது, ஜஸ்ட் இந்த வேலிடேஷன்ஸுக்கு எந்தெந்த ஃபீல்ட்லாம் இருக்குன்னு தெரியணும்ல. நம்ம வந்து ஒரு ஃபீல்டுக்குமே we have different rule sets, different validation rules. கரெக்டாக, அதனால நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஃபீல்டுனா எதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு. ஃபீல்ட்னா இந்த இன்புட், அந்த இன்புட் தான் ஃபீல்டு. ஓகே ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்புட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ரூல் அப்ளை பண்ண போகிறேன், ஒரு வேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஹேவிங் அன் ஐடி ஹியர். ஓகே, இட்ஸ் கால் நேம், ரைட்? ஸோ நேம்னே போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து ஐடினால இந்த ஃபீல்டை வந்து ஐ ஹேவ் டு ரெஃபரன்ஸ் இட் யூஸிங் ஆஷ் அண்ட் அந்த ஐடி நேம் என்னது, நேம். கரெக்டாக, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்கள் ரூல்ஸ், என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோம் அந்த ரூல்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, லைக் திஸ். நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வேலிடேட்டிங் தி ஜஸ்ட் வேலிடேட் அண்ட் அதை நான் வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸாக க்ரியேட் பண்ணுறேன் யூஸிங் நியூ ஜஸ்ட் வேலிடேட் மூலிமா. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து எந்த ஃபார்மோ அந்த ஃபார்மோட வேல்யூ வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, பண்ணிட்டு ஒரு வேரியபிள் சேவ் பண்ணி வச்சுருக்கோமா. இப்போ இந்த வேரியபிள் இந்த வேலிடேட் ஃபார்முக்கு வந்து நம்ம ரூல்ஸ் ஆட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ ரிக்வைர்டா இல்லை வந்து மினிமம் வந்து எவ்வளோ கேட் இருக்கணும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். கரெக்டாக, அந்த பர்பஸ்க்காக ஐ நீட் டு ஆட் திஸ் ஃபீல்ட்ஸ் இந்த மெத்தட் மூலிமா, டாட் ஆட் ஃபீல்ட் மூலிமா. ஸோ எந்த ஐடிக்கு எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லி நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, புரியலாம், கவலைப்படாதீங்க. நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீல்டு ரைட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கும் புதுசு தான், நானும் கற்று தான் இருக்கேன். ஓகே, லெட்ஸ் see it ஒன் பை ஒன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we have many attributes. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். கரெக்டாக, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, we can have many objects, rule objects. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து I'm going to have like rule. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பியூட்டியே. when you write your application in TypeScript, ஓகே, இப்போ இந்த ஜஸ்ட் வேலிடேட் வந்து பார்த்தீங்கன்னா TypeScript ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் we have all the options in VS Code. ஓகே, இப்போ டிப்பிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்காது VS கோடில். இது ஏன் காமிக்குதுன்னா அவங்க TypeScript டெவலப் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த ஜஸ்ட் வேலிடேட் அந்த பர்சன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ரூல் இருக்குது. ஸோ ரூல் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா ஐ கேன் ஹேவ் எனி திங். ஸோ இது வந்து என்ன வச்சுருக்காங்க, ரிக்வைர்ட்னா ரிக்வைர்ட் வச்சுக்கலாம். ஸோ ரிக்வைர்ட் போட்டுக்கிறேன், சேவ் அண்ட் செக் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can just scroll down. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து தட்ஸ் ஆல். நவ் ஃபார்ம் இஸ் வேலிடேட்னு வச்சுருக்காங்க. இஸ் இட் ரியலி அவ்வளோதானா? டைப் பண்ணி பார்ப்போம். அப்போது ஒரு வேலை சரி டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கோ டு அவுட்புட் அண்ட் ஹியர்
அண்ட் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் பிக்கப் தரேன். வாவ், ஒர்க் ஆகுது. த ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து இந்த வேல்யூ மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ஷோயிங் லைக் தி ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட் சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா we can also do one thing. என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து இது என்ன ஸ்டைலிங் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலிங் போய்க்கிறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் ஜஸ்ட் வேலிடேட் எரர் லேபிள் லைக் திஸ். ஓகே, ஸோ ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட் சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can add some extra styling to that. ஓகே, ஸோ நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆட் ஃபீல்டில் வந்து இந்த ஐடி ஆஃப் நேம். ஓகே, இந்த இன்புட்டுக்கு மட்டும் நல்லா பாருங்கள், இந்த இன்புட்டுக்கு மட்டும் we have defined some rule which is required. ஓகே, if I have anything like இப்போது நேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஏன்னு போட்டேன் அப்படின்னா ஏ வந்து நேம் கிடையாது. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது ஆக்சுவலி, பிகாஸ் எதாவது ஷோ பண்ணல. ஸோ இது வந்து வேல்யூஷன் எடுத்துக்கிச்சு, ஐ மீன் கரெக்டான வேல்யூ எடுத்துக்கிச்சு. கரெக்டாக இது வந்து ஒரு ட்ராபேக் தான். நேம் கண்டிப்பாக 3 லெட்டர் தாச்சும் இருக்கணும். நீங்கள் என்ன தான் நிக் நேம் வச்சா கூட சரி, அதுக்கு 3 லெட்டர் கேரக்டர் தாச்சும் இருக்கணும். கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அது நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஆஸ் அ நியூ ரூல் ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் மினிமம்னு ஏதாச்சும் பார்க்கலாம். இருங்க, லெட்ஸ் கோ அண்ட் செக் யூர் டாக்ஸ் அண்ட் ரூல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். we have many rules here. ஓகே, ரிக்வயர்ட் ஒரு ரூலு, இமெயில்னால் அது ஒரு ரூலு. இங்கே பார்த்தீங்கன்னா we have something called min length which is called minimum length. ஓகே, ஸோ நான் பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து இந்த ரூலுக்கு இது வந்து ரூல் min, இதில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் மின் லென்த் போட்டுட்டு அதுக்கு வேல்யூ வந்து இங்கே ஆட் பண்ணணும், என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ மின் லென்த் அண்ட் அதோட வேல்யூ என்னது, ஸோ மினிமம் 3 இருக்கணும் எனக்கு. ஓகேவா, இப்போ நம்பி போட்டுடுறேன். சேவ் அண்ட் செக் பண்ணி பாருங்கள். ரிஃப்ரெஷ், பிக்கப், field is required. இங்கே பார்த்தீங்களா, தி ஃபீல்ட் மஸ்ட் கண்டெயின் a minimum of 3 characters இருக்குது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. யூ டோன்ட் நீட் டு வேலிடேட் ஈச் ஃபீல்ட், ஈச் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் போய் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் லைனில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து டேக்கப் பண்ணிக்கும். தட்ஸ் தி பியூட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் இப்படி என்டர் பண்ணுறேன். ஸோ இது பண்ணால் இது வந்து வேலிடேட் நேம் கிடையாது. கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், we have to restrict மேக்ஸிமம் லென்த் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுற அதே மாதிரி நியூ ரூல் அகெயின், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட் விச் ஆர் அ ரூல் ஆஃப் ரூல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா min max length. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பார்க்கவே இல்லை, பட் ஸ்டில் ஐ எம் கெஸிங் பை இட் நேம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து வேல்யூ இது வந்து மேபி ஒரு ஓகே இருக்கிறதுல யாருக்கு பெரிய பேர் முகமது இருக்கிறது தான் பெரிய பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 20 வச்சுப்போமே, கேரக்டரு 20 கேரக்டர். ஓகே, ஸோ சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் வேல்யூஷன் ஒர்க் ஆகுது. திஸ் ஃபீல்ட் திஸ் வேல்யூஷன் இஸ் ஒர்க்கிங் அண்ட் மினிமம் திஸ் வேல்யூஷன் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் அண்ட் நிறைய வேல்யூ என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 20 கேரக்டர் மேலே போகும்போது இப்படி ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து we have done a validation path. ஸோ இதில் வந்து we can also add some messages. most of the cases வந்து நம்ம மெசேஜஸாக நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ டு மெத்தட்ஸ் அண்ட் இது வந்து add field, require group and so on. So revalidate, remove field, show errors. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா again let's go to a tutorial or get started. கால் பண்ணிக்கலாம். ஓகே, advanced usage. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். Now we will go through some more comprehensive example. Let's say we have a bigger form. Okay, we can use it setup like this. Okay, okay, we can also specify the error message. Okay, so like எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் when you have validator. Okay, nice. நான் என்ன பண்ணுறேன், I will also just scroll this and see. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாங்க. ஓகேவா, பட் நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஜஸ்ட் வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனை வேறு கான்செப்ட் நம்ம மூவ் ஆகலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு வந்து இந்த இது கொஞ்சம் சின்னதாகணும். ஓகேவா, ஸோ அது நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஜஸ்ட் கூகுள் இட். ஜஸ்ட் validate
யூஸ் styling போடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have many things here, பட் நம்மளுக்கு வந்து இதுதான் தேவை கரெக்டாக. அதில் வந்து let's go to search, make use of search, tailwind, custom CSS. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது கிளிக் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் செட்டிங்ஸில் வந்து we have many things like சக்ஸஸ் லேபிள் ஸ்டைல் என்ன கலர் வேணுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எனக்கு வந்து எரர் வருமோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எரர் CSS கிளாஸ். ஓகே, இது போட்டுப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன், இதே வந்து I have to use it here. ட்ரை பண்ணி பார்க்கலாம். let me use it here. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I'm just validating. நான் டாக்குமெண்டேஷனாக சரியாக பார்க்கல, பட் ஸ்டில் I'm going to try எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நியூ ஒரு ஆப்ஜெக்ட்டு வித் திஸ் ப்ராப்பர்ட்டி இன்வேலிட்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் தரேன். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ், கிரியேட் பிக்கப். வேலிட் பண்ணுமோ? ஓகே, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். இது இப்போ ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் போனீங்கன்னா கன்சோலில் ஒரு எரர் காமிக்குது பார்த்தீங்களா? இதுதான் எரர். ஸோ ரூல்ஸ் ஆர்குமெண்ட் must contain at least one rule for ஓகே, rules arguments must contain at least one rule or validating property. ஓகே, மேபி இது நம்ம தப்பான இடத்தை ப்ளேஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. லெட்ஸ் ரிமூவ் திஸ் அண்ட் இங்கே பார்க்கலாம். இங்கே தான் நம்மளோட கான்ஃபிக் இருக்குது. பட் அகைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம், லைக் டாக்குமெண்ட்ஸ் போய் பார்த்துக்கலாம் திருப்பியும். ஓகே, ஸ்க்ரால். ஓகே, ரைட், இங்கே போடலாங்க. ஸோ we can put it here. ஸோ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் let's give it a try. ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் கிளிக் பிக்கப் அண்ட் ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம கிளாஸ் நேம் இன்வேலிட் தந்திருக்கோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா we have given a label CSS class of invalid. ஸோ அது வந்து நம்ம HTML இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணுறேன், இங்கே போகிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா invalid class வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ which means cool. இப்போ நம்ம we can use our tailwind CSS class here. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், instead of invalid I can give it like text sm small. ஸோ சேவ் பண்ண அப்படின்னா இப்போ பாருங்கள், கிளிக் பிக்கப் அண்ட் ஸ்மாலாக வந்துச்சு. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து மார்ஜின் எனக்கு தேவையில்லைன்னா நான் பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் லைக் மார்ஜின் ஆஃப் 0. சேவ், கிளிக் பிக்கப் அண்ட் எரர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். add okay maybe I have to give it like this. So இது அரேனால I have to give it like this. இப்படி போடணும்னு நினைக்கிறேன். margin of 0. save, refresh, create and as it is. ஆனால் இங்கே மார்ஜின் வரல இல்லைங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே மார்ஜின் அப்ளை ஆயிருக்கு. ஸோ we have something called இந்த just valid இருக்கு இல்லைங்களா? அங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ரிக்வயர்ட், இது வந்து கொஞ்சம் மேண்டேட்ரி ஆக்குறேன் லைக் திஸ். இது வந்து மேண்டேட்ரி கரெக்டாக, இது வந்து ரிக்வயர்ட் ஆக்குறது மாதிரி. ஸோ சேவ் அண்ட் கிரியேட் பிக்கப் அண்ட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். பட் மேபி இட்ஸ் ஹேஸ் சம்திங் டு டூ லைக் ஓகே ஐ எம் யூஸிங் மை மிஸ்டேக். நான் ஐம் யூஸிங் இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்களா இது வந்து ஒரு கிராஸ் மார்க் காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஆடிங் கேப். சரிதா? ஸோ ஒரு இது கிளிக் பண்ணி பாருங்களேன். யூ ஹாவ் கேப் ஹியர். ஸோ இங்கே கேப்பில் வந்து ஐ எம் ஹேவிங் லைக் இங்கே வச்சதுனால தான் உங்களுக்கு அப்படி காமிக்குது. கேப்பில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ, ஒய் கேப் வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நான் இது ரிமூவ் பண்ணிட்டு கூட எனக்கு தேவையில்லை இப்போது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், என்னோடய HTML கோடில் போயிட்டு கிரிட் இருக்கு இல்லைங்களா, கேப்பில் வந்து எனக்கு எக்ஸ் தான் இருக்கணும். எக்ஸ் ஆஃப் 5. இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கிவ் இட் ட்ரை. கிளிக் பிக் அப் அண்ட் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஒரு நான் ஏன் இதெல்லாம் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வரும்போது எங்கே போய் பார்க்கணுன்னு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் லேர்னிங். அது நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் அதை ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபார் UI ஸ்டைலிங் அகைன் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் சம்திங் லைக் மார்ஜின் டாப் ஆஃப் 1 மேபி. சேவ் அண்ட் ஐ ஹாவ் அ எரர் அகைன். ஓ சூப்பர், அதே தப்பு தான் திரும்பி பண்ணியிருக்கேன். ஓகே, லெட் மீ ரிமூவ் திஸ் அண்ட் புட் இட் அஸ் அ டிஃப்ரெண்ட் திங். மார்ஜின் டாப் ஆஃப் 1. create. okay work ஆகல. மேபி again I have maybe 5 போட்டு பார்க்கலாம். சேவ். 1 ரொம்ப சின்னதான இருக்கும், வரல. பேடிங் போட்டு பார்ப்போமா? பேடிங்
Okay, pick up. பேடிங் வரல. ஸோ மேபி நம்ம எதாவது தப்பு பண்ணுறோம் பார்க்கலாமா. லெட்ஸ் கோ ஹியர். மேபி நான் வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போட்டு பார்க்குறேன். சேவ் பிக்கப். ஓகே, மேபி என்ன பண்ணலான்னா லெட்ஸ் see why it's not working. அது கேப் வச்சுருந்தா அந்த இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹவு டு ஹேவ் இட் லைக் திஸ். இதுக்கு இங்கே இருக்குது. ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஃபில்டர் அப்படி பண்ணிக்கலாம். இட்ஸ் ஹேவ் இட் லைக் திஸ் மார்ஜின் டாப் ஆஃப் 5. ஓகே ரைட். ஸோ ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்னா பிகாஸ் இந்த இம்பார்ட்டன்ட் சிம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஜஸ்ட் ப்ராசஸ் பை HTML. இது வந்து நம்ம வந்து we are using in JS, ரைட். ஸோ அதான் இது ஒர்க் ஆகல. ஸோ வாட் we should do is இது வந்து இங்கே ஒர்க் ஆகாது. டெய்லிங் கான்ஃபிக் போய் பண்ணலாம், பட் ஸ்டில் இட் won't find it out here. ஸோ வாட் we can do, இதுக்கு பதிலாக வந்து we can write some style for that if you want அப்படின்னா. Okay, what I will do is இங்கே வந்து I have another thing called style fields label style. ஓகே, இங்கே வந்து என்னோடய CSS வந்து நான் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அகெயின் லைக் திஸ் பேக்ரவுண்ட் அண்ட் போடலாமா. இருங்க எப்படி வச்சுருக்கான்னு பார்க்கலாம். இட்ஸ் கோ அண்ட் see their thing. இட்ஸ் கால் CSS label. ஓகே, இதுதான். ஸோ இதுதான் அதோட கோட் லேபிள் ஸ்டைல் அண்ட் இது அங்கே ப்ராப்பர்ட்டி, இங்கே அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து அரேவா, கரெக்ட், ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் வந்து ஐ ஹாவ் டு ஹாவ் லைக் பேடிங் ஆஃப் மார்ஜின். ஸோ மார்ஜின் டாப், ரைட். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் இட் லைக் வேல்யூ ஆஃப் 10 பிக்சல் டு செக் ஆர் 20 பிக்சல் டு செக். இது வந்து இப்படி இருக்கணும். சேவ், ஃபார்மேட் ஆயிடுச்சு. அண்ட் லெட்ஸ் ரிஃப்ரெஷ், create pickup and working perfectly. Cool. ஸோ இது ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி ஐ கேன் கிவ் லைக் 5 pixel pickup and working perfectly. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டு நான் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணனால என்னோட கலரும் மாறிடுச்சு. ஓகே, ஸோ வாட் ஐ நீட் டு டூ, ஐ கேன் ஆல்சோ ஆட் த கலர்ஸ் ஹியர். ஸோ டெக்ஸ்ட் ரெட் ஆஃப் 500. சேவ், ரிஃப்ரெஷ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, இங்கே மேபி வரல. மேபி நம்ம இங்கே ஆட் பண்ணதுனால வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓவர் ரைட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இருங்க, லெட்ஸ் கோ அண்ட் செக் திஸ். யா, சொல்லுங்கள். நம்ம ஜேஎஸ்ல இருந்து கிளாஸ் அசைன் பண்றதுனால டெய்ல்வின்ல இருக்க ஸ்டைல்ல எடுக்க முடியல. ஆமாம், கரெக்ட். ஜேஎஸ்ல போகுது தான் டெய்ல்வின் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஸ் பண்ணுறது இது வந்து இந்த இம்பார்ட்டன்ட் இது யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரீமெட்ரி, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. தட்ஸ் தி ரீசன். இல்லை, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் கலர் கொடுக்கும்போதும் வரல. ஆமாம், இதுவும் வரல பாருங்கள். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல, அதனால தான் இந்த கலரும் வரல. ஸோ இதுவும் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டைலில் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அன்பு நம்ம அப்ளைல கொடுத்துட்டு டைரெக்டாக அந்த கிளாஸ் இங்கே கால் பண்ண முடியாதா? அப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். சரி, நிறைய வழி இருக்குங்க ஆக்சுவலி. ஸோ இந்த யாசர் சொன்ன மாதிரி கேப் டாப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் நம்ம பண்ணலாம். அண்ட் வி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ ஓகே, ஒரு பெட்டரான அப்ரோச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் கூட அதுக்கும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ டு main.css அண்ட் ஐ வில் ஹாவ் அ கிளாஸ் கால் ஃபார்ம் எரர். ஓகே, இங்கே நான் வந்து அப்ளை மூலமாக நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் மேக் சென்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஐ கேன் ஹாவ் மை கிளாஸ் விச் இஸ் ஜஸ்டிங் டெக்ஸ்ட்டு எஸ்எம்மாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மார்ஜின் டாப் ஆஃப் ஒரு 5 போட்டு பார்க்கலாம். சேவ். ஓகே, இப்போ வந்து CSS நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ வி கேன் ரிமூவ் திஸ் என்டையர் கோட். நாட் திஸ். இப்போ வந்து இந்த கிளாஸ் நேம் வந்து அது இப்போது இட்ஸ் கால் ஃபார்ம் எரர். சேவ். கரெக்டாக ஃபார்ம் எரர் தானே, ஃபார்ம் எரர் கரெக்ட். ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் பிக்கப் அண்ட் பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. பட் இந்த மார்ஜின் வந்து ஏன் வேலை செய்ய பார்க்கலாம். மார்ஜின் டாப் வந்து ஒரு 3. ஓகே, ஒர்க் ஆகுதுங்க. 0 1 2. ஓகே, 2 நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. வி கேன் கீப் இட் as 2. ஸோ கைஸ், புரியலையா யாருக்காவது புரியாத மாதிரி இருக்கா? யாருக்கெல்லாம் புரியலன்னு நினைக்கிறீங்க? புரியல நீங்கள் கேளுங்க. இட்ஸ் ரைட் டைம் டு ஆஸ்க். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி ஷை எனஃப். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்க, ஷூர் சொல்கிறாங்க.
ஒரே நிமிஷங்க அது மட்டும் ஒரு ரைட் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே. Nice library by the way. Good. Custom messages. ஓகே, நான் சொல்லுவாங்க. யார் கேட்டது? அக்கலை நீங்கள் தானே கேட்டீங்க. ரைட் பாருங்கள். ஆமாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எல்லா இன்புட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஐடி தரேன். இந்த இன்புட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐடி தரேன். அண்ட் அதே மாதிரி ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அசைனிங் அன் ஐடி ஆஃப் கொரியர் ரிக்வஸ்ட் ஃபார்ம். இப்போ நான் வந்து இந்த ஃபார்ம் நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வாங்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கெட்டிங் இட் லைக் திஸ். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, அந்த ஃபார்மோட ஐடி போட்டுடுறேன். ஃபார்ம் எலிமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, புரிஞ்சுதா அது? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் அன் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி டு டூ தி ஃபார்ம் வேலிடேஷன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஜஸ்ட் வேலிடேட்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், ஒரு பேக்கேஜ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வந்து ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். இம்போர்ட் ஜஸ்ட் வேலிடேட் ஃப்ரம் ஜஸ்ட் வேலிடேட் சொல்லிட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ண என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இது வந்து ஒரு நியூ ஆப்ஜெக்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன், நியூ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து இன்க்ளைஸ் பண்ணதுக்கான வே இதுதான். ஸோ நியூ ஜஸ்ட் வேலிடேட். ஓகே, அண்ட் இங்கே வந்து நம்மளோட ஃபார்ம் எலமெண்ட், நம்ம எந்த ஃபார்முக்கு வந்து இந்த வேல்யூஷன் அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஃபார்ம் எலமெண்ட் நீங்கள் போடணும். ஓகே, இட் ஷுட் பி லைக் எலமெண்ட்டாக இருக்கணும். ரைட்டா? இப்போ இது வந்து இந்த எலமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. இது சொன்னது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இந்த ஃபார்ம், இந்த வேரியபிள் சேவ் பண்ணியிருக்கோம்ல வேலிடேட் ஃபார்ம் சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ரூல்ஸ் நம்ம வந்து செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணல எங்கேயுமே. கரெக்டாக? ஸோ அது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் வி ஹேவிங் திஸ் திங் கால் ஆட் ஃபீல்ட். ஸோ ஒரு ஃபார்மும் வேலிட் ஃபார்மும் நம்ம கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஆட் ஃபீல்ட் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த எலமெண்ட்டுக்கு நான் இந்த ஃபீல்டை வந்து அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த இன்புட்டில் இருக்கிற இந்த ஐடி ஆஃப் நேம், இதுக்கு தான் நான் வந்து ரூல் செட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து நான் பண்ணுறேன், இந்த ஐடி நான் போட்டுடுறேன், ஐடி ஆஃப் நேம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா தி செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு அரே ஃபார்மேட்டில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா அது ரிக்வயர்டாக இருக்கணும். இந்த ஃபார்மில் வந்து எல்லா வேல்யூமே வந்து என்டர் பண்ணியிருக்கணும், ஏதாச்சும் வேல்யூ என்டர் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வேல்யூவாச்சும் இருக்கணும். மினிமம் லென்த் வந்து 3 வேல்யூவாச்சும் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் லென்த் வந்து 20 ஆச்சும் இருக்கணும். இதான் என்னோட ரூல்ஸ். ஸோ சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஸ்டைலிங்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறதுனால நான் வந்து ஒரு இன்னொரு இது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் பேராமீட்டர், அதோட ரூல்ஸு. தேர்ட் பேராமீட்டர்ஸில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து எரர் லேபிள் சேசஸ் கிளாஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து வி கேன் ஹாவ் யுவர் டெய்ல்வின் சேசஸ் கிளாஸ் நேம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் எலமெண்ட் வந்து டெய்ல்வின் சேசஸில் வர டிஃபால்ட்டான கிளாஸ் நேம் கிடையாது. ஸோ நம்ம இதை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின் டாட் சேசஸில் வந்து ஒரு எலமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு டெய்ல்வின் சேசஸோட கிளாஸை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can just use that class name which we have created earlier. பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார்ம் வந்து அழகாக வேலிடேட் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு ஃபார்ம் நீங்கள் வேலிடேட் பண்ணிடுவீங்களா? ஐடி வச்சு கால் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ரூல்ஸ் ஸ்டைல்ஸ் அப்ளை. கரெக்ட். இப்போ முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தான், இதுவும் தான் முக்கியம். ஓகேவா? இதுக்கும் நமக்கு அந்த முக்கியம் கிடையாது. ஓகே, ஸோ ஸோ இப்போ ரிமைனிங் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோமா? திஸ் ஒன் இப்போ இது பண்ணியாச்சு, நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது இப்போ யாராச்சும் வந்து பண்ணுங்கள், அக்கல்ல நீங்களே பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ? அதுக்கு ஒரு ஐடி வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு. ஓகே, ஸோ ஐடி வந்து இங்கே வந்து இது வந்து மொபைல் இல்லையா? ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், மெயின் ஜேஎஸ் என்ன பண்ணோம், அந்த வேலிடேட் ஃபார்ம். சூப்பர், வேலிடேட் ஃபார்மை கால் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு நியூவான ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ண போகிறேன், நியூ ஆட் ஃபீல்ட். அண்ட் இதுக்குள்ளே வந்து
ஐடி வந்து கால் பண்ணணும். கரெக்ட். இங்கே பார்த்தீங்களா ஃபீல்ட் செட்னு காமிக்குது ஃபஸ்ட்டே. ஸோ ஃபீல்ட் செட் என்னது? மொபைல் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு அரேனால் இப்படி காமிக்கணும். அரேனா அதுதானே, அதுக்குள்ளே வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஆப்ஜெக்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ரூல். ஸோ இது வந்து ரிக்வயர்டாக இருக்கணும் எனக்கு. ஸோ ரிக்வயர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூல் ஆட் பண்ணலாமா? அது மொபைல் நம்பராக இருக்கணும். ஸோ நம்பராக இருக்கணும். ஓகே, அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ டவுட்டாக இருக்கும்போது ஜஸ்ட் கோ டு திஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ரூல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நிறைய இருக்குது. மினிமம் ஃபைல் கவுண்ட் சோன்னு காமிக்குது. ஸோ லெட்ஸ் கோ வித் நம்பர் ஆர் கஸ்டம் பிரேக் கூட போடலாம். கஸ்டம் பிரேக்னா லைக் உங்களோட நம்பர்ஸ் லைக் 9ல் ஸ்டார்ட் ஆகணும், 8ல் ஸ்டார்ட் ஆகணும் அப்படி இருக்குன்னா காம்ப்ளெக்ஸான வேலிடேஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெகஸ்னா இட்ஸ் லைக் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்டுபிடிப்போம்ல வென் வி ஆர் ஸ்மாலர் ஏஜ் லைக் 9ல் வந்துச்சுன்னா ஏர்டெல் சொல்லுவோம், 8ல் வந்ததுன்னா வந்து வேறு சொல்லுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கேஷ் தட் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன் வி கேன் யூஸ் break x. Okay, which means like a regular expression அர்த்தம். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம அதை போக தேவையில்ல, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? லெட்ஸ் கோ வித் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா நம்பர்ஸு அண்ட் இப்போ நம்ம என்டர் பண்ணால் வேல்யூ தான் என்டர் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் அண்ட் வேல்யூ ஷுட் பி நம்பர்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ இன்டிஜர்னு பார்க்கலாம். இன்டிஜர். ஓகே, ஸோ வி கேன் யூஸ் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ மினிமம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் அஸ்யூம் எல்லா நம்பரும் வந்து 10 கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் யூஸ் அ நியூ செட் கால் ரூல் ஆஃப். இது பண்ணது மின் நம்பரா? மின் நம்பர். ஓகே, அண்ட் அந்த வேல்யூ வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இது வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 இருக்கணும். மேலே கமா போட்டுக்கணும். அதான் தான் காமிக்குது. ஓகே, ஸோ யா அண்ட் மேக்ஸிமம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதே 10 தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? அதே மாதிரி லெட் மீ ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ மேக்ஸ் நம்பர் மினிமம் நம்பருக்கு பதிலாக மேக்ஸ் நம்பர் 10 சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் நம்பர். கரெக்டாக? ஸோ இது வந்து ரூல் வந்து நம்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்? லெட் மீ ஹேட் அ நியூ ரூல் கால் நம்பர். ஓகே, புரிஞ்சுதா? இதுக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ கிளிக் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. அண்ட் இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ இதுக்காச்சும் வேறு வேல்யூ இருக்கா? சரி வேணாம், இப்போதைக்கு நம்ம இது மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அகெயின் ஐ ஹேவ் டு ஆட் சம் ஸ்டைல். ரைட்? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் அகெயின் நீங்கள் சொல்லுங்கள் அக்கலியா. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர். இது வந்து நம்மளோட ரூல்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து CSS அப்ளை பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்? மெயின் டாட் சிஎஸ்எஸ்ல வந்து அந்த கிளாஸ் நேம் போயிட்டு ஸ்டைல் ஆட் பண்ணிட்டு இங்கே கால் பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஓகே, நான் CSS கிளாஸ் நேம் அப்ளை பண்ண போகிறதுனால தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கான்ஃபிக். கான்ஃபிக்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எரர் ஸ்டைல் லேபிள் CSS கிளாஸ். ஓகே, இதுக்குள்ளே வந்து வி கேன் டிஃபைன் அவர் கிளாஸ் நேம்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் வந்து ஆஸ் இட் இஸ் இது பேர் வந்து ஃபார்ம் எரர்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதுக்கான ஸ்டைலில் நான் வந்து மெயின் டாட் சிஎஸ்எஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது இட்ஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ யூ வாண்ட் டு அப்ளை ஓவர் ஹியர், நீங்கள் அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் லெட்ஸ் லேர்ன் இட் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போதைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. இது நம்ம வந்து டீம் போக தேவையில்லை. ஓகே, பிகாஸ் சி ரியல் டைமில் வந்து we will be working only on some front-end technologies like React or Vue. நம்ம இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஜாவாஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ண போது கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் யூ guys need to understand the basic concept of this kind of things. இது எல்லாமே நீங்கள் டேட்டா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கற்றுக்க முடியாது. தட்ஸ் த திங். ரைட்டா? ஸோ இது இதே மாதிரி என்ன பண்ணலாம்? லெட்ஸ் குவிக்லி ரைட் அதர் ஃபீல்ட்ஸ். ஸோ அந்த ஐ ஹாவ் சம் கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, ஸோ இப்போ வெல்டேட் ஃபார்மில் ஸோ இந்த வெல்டேட் ஃபார்மில் ஸோ அவங்க கொடுத்திக்கிற ஆப்ஜெக்டை மட்டும்தான் கால் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஃபிகில் வந்து இஃப் யூ நீட் டு ஆட் எனிதிங்னா அப்பார்ட் ஃப்ரம் தி அவங்க பண்ணதில் என்ன சரி ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணணும்னா மட்டும்தான் நம்ம கன்ஃபிக் ஃபைலில் ஆட் பண்ணணுமா வந்து? நோ, டிஃபால்ட்டாக ஜஸ்ட் வேலிட் வந்து தே ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்
டிஃபால்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம்னா, இஃப் யூ வாண்ட் டு ஓவர்ரைட் தட் கான்ஃபிகரேஷன், அந்த சமயத்தில் we have to give some we can overwrite like this. For example, they have a different இப்போ நீங்கள் ஆட் பண்ணாமல் வந்து வச்சுக்கோங்களேன், if you remove this அப்படின்னா create pickup இங்கே பார்த்தீங்களா, இட் இஸ் லைக் பிக்காக இருக்குது. நமக்கு வந்து இட்ஸ் a டிஃபால்ட் ஸ்டைலிங் ஆஃப் ஜஸ்ட் வேலிடேட். ஓகே, பட் we want to overwrite it. நம்மளோட லுக் அண்ட் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னுக்காக நான் மாடிஃபை பண்ணுறேன் லைக் திஸ். If you want to modify anything அப்படின்னா அப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நைஸ் சஜித், குட் லைப்ரரி பை தி வே. ஐ வில் மேக் a separate video on that shortly. கூல். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம லெட்ஸ் டூ இட் டு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அன்பு மொபைல் நம்பரில் முன்னாடி கண்ட்ரி கோட் வேணும்னா கண்ட்ரி கோட் வேணால் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் உங்கள் யூஐயும் லைட்டாக மாடிஃபை பண்ணணும். அண்ட் இதுவும் நீங்கள் வந்து லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வேல்யூஷன் நீங்கள் பண்ணணும். ஓகே, பட் நம்ம இப்போ இதுக்கு வரி பண்ண வேணாம், பிகாஸ் இட் வில் டேக் ஸோ மச் டைம். இஃப் பாசிபிள்னா வில் மேக் அ வீடியோ ஆன் தட் ஷார்ட்லி. அந்த ஃபார்முலேஷன்ஸ் பற்றி நான் வந்து பார்க்கலாம், எப்படி வேலிடேட் பண்ணுறது, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, இப்படி நம்ம அது போக தேவையில்ல, பிகாஸ் அது ஒரு பெரிய ஒரு கோர்ஸ் மாதிரியே போகும். ஆக்சுவலி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கோர்ஸ் மாதிரியே போகும். உங்களுக்கு டைமும் கிடையாது, அண்ட் அதை கற்றுக்க நம்மளால் நம்ம டைம் கிடையாது. அதுதான். ஓகே, இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமா? ஆக்சுவலி நம்ம பெரிய அப்ளிகேஷன்ஸ்னும் போது நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி கோர் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, அந்த சமயத்தில் திஸ் பேக்கேஜ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத். ரியாக்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலான அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆட்டோமேட்டடாக பண்ணுறீங்களா இந்த ஒர்க்லாம், அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். நம்ம இன்னும் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிளியராக படிக்கும் போது இன்னும் கூட நம்ம வந்து இதோட ஈஸியாக பெட்டரான கூட பண்ணுற மாதிரி கூட வச்சுருக்கலாம். ஹூ நோஸ். பட் டிப்பிக்கலி நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். கஸ்டமைசபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்குது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் இஸ் ஃபார் நவ். ஓகே, நைஸ். ஓகே, நம்மளோட சார் இது ஃபார்ம் வேலிடேஷன் ப்ளக்னா. ஆமாம் கண்ணன், இது வந்து ஃபார்ம் வேலிடேஷன் ப்ளக்இன் தான். அது மொபைலோட ஆட்ரிபியூட்டை டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைனா சம் கேசஸ் ஆஃப்டர் ஃபில் இன்புட் பேஸ் பண்ணால் இஷ்யூ ஆகும். மொபைல் நம்பரோட ஆட்ரிபியூட்டை டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல்சோ குட். ஈவன் இப்போ நீங்கள் வந்து நான் எங்கே போய்ட்டு வேல்யூ போட்டுட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியல. ஸோ இங்கே போட்டுட்டு இங்கே போட்டால் கூட எனக்கு எந்த இஷ்யூஸ் வராது, பிகாஸ் பேஸ்ட் நான் கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து இது வேலிடேட் ஆகும். ஓகேவா? ஸோ இஷ்யூஸஸ். பட் அகெயின் நான் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால ஐ கேன் ரிமூவ் திஸ் டைப் ஆஸ் ஃப்ரம் நம்பர் டு டெக்ஸ்ட். ஓகே, அது மினிமம் தேவையில்லை இப்போ எனக்கு, பிகாஸ் இதான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து டேக் கேர் பண்ணிக்குது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இங்கே என்டர் பண்ணாலும் சரி, இட் வில் ஜஸ்ட் ஹாவ் எ மெசேஜ். ஓகே, நைஸ். இப்போது அதே மாதிரி ரிவைண்டிங் பண்ணிடுவோம் குயிக்காக. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அதை நான் அப்படியே கால் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுறேன், லெவல் லைக் திஸ். இதுக்கு வந்து ஐடி பிக்கப் டேட். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே போயிட்டு டேட் ரிக்வயர்ட். இப்போதைக்கு ரிக்வயர்மெண்ட் வைக்கிறாங்க, நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வைக்கல. லெட் மீ ஹேவ் இட் லைக் ரிக்வயர்ட். அண்ட் டேட்டுக்கு வச்சுக்கலாமா? மேபி ரூல் இஷ்யூட் ஆஃப் டேட் என்ன வேல்யூஷன் வச்சுருக்காங்க பார்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் செக் ஹியர். டேட் வேல்யூஷன் வச்சுருக்காங்களா? ஆக்சுவலி இவங்க வைக்கல. ஓகே, நோ யூசஸ். நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். டேட்டுக்கு ப்ளகின் ஒன்று வச்சுக்கிறாங்க. ஸோ வி கேன் ஆட் தி ப்ளகின். ஓகே, ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு வரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போதைக்கு லெட்ஸ் ஹேவ் திஸ். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் திஸ் பிக்கப் ஏரியா ஆல்ரெடி நான் ஐடி டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போட்டுக்கிறேன். பிக்கப் ஏரியா. ஓகே, ரிக்வயர்ட். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் கிரியேட் பிக்கப். அண்ட் ஓகே, எல்லாமே இங்கே ரெண்டு பக்கத்தில் இருக்குது. ஏன் வருது அப்படின்னா மேபி பிகாஸ் பிக்கப் ஏரியா. ஓகே, இங்கே ஐடி கரெக்டாக போட்டிருக்கோம், இப்போ கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ maybe let me wrap it with div and see div. Now it's working. Okay, right.
இதால் ஃபில்டர் பண்ண முடியல, அதனால தான் உங்களுக்கு அந்த எரர் ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஹேவ் டு wrap தி என்டையர் div with ஐ மீன் எல்லா டெக்ஸ்ட்டுமே டிவ்வில் ரேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இதுக்கப்புறம் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ நவ் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட். ஸோ சில பேர் எக்ஸ்ட்ரா கேட்டுருப்பீங்க என்னென்னா லைக் வந்து ஒரு வாட்டியுமே வந்து இன்புட்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, பட் ஸ்டில் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் போக வேணாம், பிகாஸ் நம்ம ஆரம்பித்து ஒரு மணி ஆக போகுது. ஸோ இப்போ இதுக்கும் ஃபால் வெர்ஷனும் முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் வென் டைம் பர்மிட்ஸ் அப்போ நான் வந்து டைம் இருந்தால் அதை நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார் இட்ஸ் ஸோ லெட்ஸ் கோ வித் அவர் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ப்ரோ டைப் ஸ்கிரிப்டா டெவில் வருண் இருங்க அண்ணா, ஐ எம் லேர்னிங் கோடிங், ஐ ஹேவ் அ கொஸ்டின், ஐ நீட் டு நோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் ஹார்ட் கோட் அண்ட் சாஃப்ட் கோட். ஹார்ட் கோட், சாஃப்ட் கோட் நீங்கள் எதில் கேட்குறீங்க தெரியலையே. இப்போது கோடிங்கில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இட் வில் ஹார்ட் கோட்னா இந்த ஹார்ட்வேரை சம்மந்தப்பட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் எம்பர்ட் சிஸ்டம்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இருக்கும். பட் இந்த வேர்டு வந்து கரெக்டான வேர்டான்னு தெரியல எனக்கு. பட் சாஃப்ட் கோட்னா லைக் நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் வி கேட்டகரைஸ் லைக் தட். ஓகே, ஸோ இப்போ அசம்பிளி லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு ஹேவ் லைக் ஒரு ஹார்ட்வேர் லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, அதான் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஹார்ட்வேர் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் திஸ் வாட்ச். ஓகே, ஸோ இந்த வாட்சில் வந்து நான் எதாவது கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு டாக் வித் தி மதர் போர்ட்ஸ். கரெக்டாக? அதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு உங்களால் பண்ண முடியாது. வி ஹேவ் டு யூஸ் C++ ஆர் எனி அதர் எம்பர்ட் லாங்குவேஜஸ். அதுதான் நான் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மதர் போர்ட்கிட்ட போய் பேசும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் ஹார்ட் கோட் ஆர் ஹார்ட்வேர் லாங்குவேஜஸ். இப்போ சாஃப்ட் லாங்குவேஜஸ்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க விச் ஹேஸ் ஆல்ரெடி செட்டப். இப்போது ஆல்ரெடி Node.js வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே நீ JavaScript ரன் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் சச் லாங்குவேஜஸ். ஓகே, நைஸ். ஐ திங்க் யூ ஹவ் மிஸ்ட் மை கமெண்ட். என்ன கமெண்ட்டுன்னு தெரியலையே, ஸ்கால் பண்ண முடியாது இல்லையா இதில்? ஸ்கால் பண்ண முடியலங்க என்னால். டெவில் வருண் ப்ளீஸ் திருப்பி ஒரு வாட்டி அந்த காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணி எனக்கு காமிச்சிருங்க. இது டைப் ஸ்கிரிப்டா? நோ, NFO இது டைப் ஸ்கிரிப்ட் கிடையாது, ஜஸ்ட் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிம்பிள் HTML CSS ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஸ்ரீ பாலன். ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ரேராக பார்க்குறேன் ஆக்சுவலி. ஸோ நைஸ். ரெக்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக ரேஜஸ் முடித்தோடனே மேபி பார்க்கலாம். ஓகேவா? ரேஜஸ் போடாமல் பண்ண வச்சுக்கோங்களேன், என்ன செஞ்சுருவாங்க. அதனால் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்கலாம்? ஆக்சுவலி கைஸ், டு யூ வாண்ட் ரெஸ்ட் ஆர் வாட்? லைக் ஏன்னா சில பேர் வந்து ஃப்ரேவாக சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னால் வந்து ஏதாச்சும் ஆயிரப்போகுது. ஆல்ரெடி கடை நம்பிக்கை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க அகெயின்? ஆஃப்டர் 1:30 அங்கே 1:20 சாப்பிட்டு எப்போ வருவீங்க? சாப்பிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியாக வந்துடுறீங்களா? பிகாஸ் வி ஹேவ் மச் மோர் டு கவர் அண்ட் ஐ வாண்ட் டு கவர் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பை டுடே. ஏன்னா நாளைக்குலேருந்து நான் அவைலபிளாக இருப்பேனா தெரியல. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் இப்போயே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து லேட்டர் ஆன் நீங்கள் கூட டிபெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணலாம். அன்பு, இப்போ வந்து HTML-ல வந்து நம்ம ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம்ல? HTML-ல நம்ம ரெக்கார்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே கோட் வாங்கல. கரெக்ட். VS கோட். அதை ரிமூவ் பண்ணிக்கலாம்ல? செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து ரிக்வயர்ட் ரிமூவ் பண்ணுறேன். சேவ் அண்ட் கிளிக் பண்ணுறேன் அண்ட் அகெயின் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே நெவர் ரிமூவ் ரிக்வயர்ட் இன் HTML அன்லெஸ் இட் இஸ் ஸோ ரிக்வயர்ட். ஓகே, ஸோ ஏன் சொல்கிறேன்னா அதுதான் குட் ப்ராக்டிஸ். இப்போ ஈவன் ஃபார் சம் ரீசன் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செம்மரில் HTML வந்து உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ ரிக்வயர்ட் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ யூ கேன் ஹேவ் இட் ஃபார் நவ். நான் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ ரைட். இப்போ வந்து வி கேன் டூ லாட். ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் நான் வந்து எல்லாமே வேல்யூ என்டர் பண்ண தான் எனக்கு இந்த பட்டன் ஆன் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே, வி ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் ஹியர். ஸோ இப்போ ஸ்கால் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா வி கோ டு மெத்தட் அண்ட் ஷோ எரர்ஸ் நவர்னு பார்க்கலாம். ஷோ எரர்ஸ் and we have success, validate, status, refresh, destroy.
on validate. It's valid. ஓகே, இது நம்ம இப்போ நான் சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் இப்போது. பட் ஸ்டில் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போது எல்லா ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரியேட் பட்டன் வந்து இப்போ வேல்யூ என்டர் பண்ணாத போது டிசேபிள் இருக்கும். ஓகே, எல்லா வேல்யூ என்டர் பண்ணால் மட்டும் தான் அது எனேபிள் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் அது பண்ணலாம். ஓகே, பட் நான் அதை வந்து இப்போ நான் இதுக்கு ஷோ பண்ணல, பிகாஸ் இட் வில் டேக் ஸோ மச் டைம். ஃபார் நவ் லெட்ஸ் அஸ்யூம் லைக் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி கிரேட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் திங், உங்களோட ஃபியூச்சர் ஃபார்முலேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க கரெக்டாக. இப்போ யூ ஹேவ் டு கமிட். ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ கைஸ் ஆர் ஜஸ்ட் லைக் மார்க் ஜக்கம்பர், ஒரு கோட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படியே. ஓகேவா, அப்படி பண்ணாதீங்க. வாட் எவர் யூ டூ எ ஸ்மால் ப்ராக்ரஸ், ஒர்க் ஆன் சிங்கிள் ஃபியூச்சர், டோன்ட் ஒர்க் ஆன் மல்டிபிள் ஃபியூச்சர். ஒரு இடத்துல கை வைங்க, அங்கே முடிச்சுட்டு கமிட் பண்ணுங்கள், புஷ் பண்ணுங்கள், லேட்டர் ஆன் வேறு ஃபியூச்சருக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, நானுமே இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன், பட் இட் வில் பிரிங் யூ நோ ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து we have to commit it. எப்படி கமிட் பண்ணுறது? go to readme file. நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு கரெக்டாக. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, let me put it like x, which means இது வந்து நான் முடிச்சேன்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படியே வைக்கிறேன். ஓகே, நான் இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் வைக்கிறேன் அப்படியே. Okay, I would have like this. Validate பண்ணுறேன் பேசிக்கலி. ஓகே, அண்ட் இங்கே நான் வந்து ஆத்தரும் போட்டுறேன். ஓகே, லைசன்ஸ் should be like MIT. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் புட் ஆத்தர்ஸ் 3 போட்டுக்கிறேன். ஆத்தர்ஸ் அண்ட் நான் எப்பவுமே எப்படி போடுறேன்னு பாருங்கள். யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபை இட். ஓகே, பிகாஸ் இட் வில் இம்ப்ரூவ் இன் SEO. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ எங்கே நேவிகேட் ஆகணும் அப்படின்னா நான் ஃபேஸ்புக் நேவிகேட் ஆகணும். ஸோ https fb.me, இது வந்து ஷார்ட் அண்ட் லிங்க். ஓகேவா, என்னோட யூசர் நேம், ஃபேஸ்புக் யூசர் நேம். கூல். ஸோ ஐ திங்க் இட் வில் ஒர்க். இங்கே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். லைக் என்னென்னா, சிம்பிள் கொரியர் பிக்கப்பிங் ஆப் made on vanilla HTML JavaScript. Okay, done. So later என்ன பண்ணிக்கலாம், we can add a screenshot here. Screenshots later on. Okay, will be updated shortly. Okay, done. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ அதே மாதிரி, ஸோ எவ்வளோ பேர் வந்து இப்போது இந்த VS Codeல ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க கிட் கமிட்டு? உண்மையை ஒத்துங்க பார்ப்போம். ஓகே, அவ்வளோதானா? வேறு யாரும் இல்லையா? ஓ, எல்லாம் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன் ஈஸியாக இருக்கா? பட் பிகினிங் ஸ்டேஜில் அட்லீஸ்ட் இந்த 6 மாதத்துக்கு அப்படி பண்ணாதீங்க. எல்லா கோடையுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, நீங்கள் கோடில் போய் தான் கமிட் பண்ணணும். ஓகே, ஸோ git add everything, git commit fit. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், நான் let me remove this comment and clear பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். what I'm going to do is, I have added everything, right? இப்போ git commit பண்ணுறேன். git commit -m. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வேல்யூ தராமலேயே I can do 2 things. ஒன்று வந்து ஒரு இன்லைன் கமெண்ட்டை நான் இப்படி போடலாம். கரெக்டாக, இட் வில் ஒர்க். இதுக்குள்ளே என் மெசேஜ் நான் போடலாம், இட் வில் ஒர்க். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஐம் கோயிங் டு ஐ வில் நாட் ஸ்பெசிஃபை தி மெசேஜ் பட் நீங்கள் தந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தா ரிக்வயர்ஸ் வேல்யூ. ஓகே, ரைட். நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இட் வில் வெயிட்டிங் ஃபார் எடிட்டர் டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன இது ஓப்பன் ஆகுது டெர்மினலில். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஏதாச்சும் நீங்கள் தரணும் அப்படின்னா அங்கே வந்து இங்கே தந்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ கேன் ப்ரெஸ் என்டர் ஆர் இன்சர்ட் அண்ட் டைப் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஹாவ் லைக் அ ஃபீட். ஸோ இது வந்து ஃபியூச்சர் இல்லையா, அதனால் ஃபீட் போட்டிருக்கேன். ஃபார்ம் வேலிடேஷன். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பி லைக் இம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்க்கு நீங்கள் போடலாம். பட் ஆல்ரெடி நான் ஃபீட் போட்டிருந்தாலும் அது தேவையில்லை.
ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது நான் வந்து நீங்கள் கேட்கலாம், அன்பு நான் வந்து டேரெக்டாக வந்து git commit -m போட்டு நான் போடலாம்ல, எதுக்கு இதில் ஓப்பன் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஏன் நான் போட்டேன்னா, நம்ம ஆல்ரெடி we have defined a issue, right? ஸோ இந்த இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா I have created a issue called form validation to validated form சொல்லிட்டு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ நான் இப்போ நான் கமிட் பண்ணுற அந்த புஷ் சேஞ்சஸ் வந்து it has something to do it has something to do with this issue. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணணும் இப்போ typically I have to commit this and I have to go here and I have to close it manually. கரெக்டாக? இந்த ப்ராசஸை we can automate it. Okay? See, what I'm saying right now, it's a valuable information which you can't find it on anywhere. Okay? ஸோ நான் வந்து அடிப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ஆஃபெக்டிவ்ஸ் விட்டுறாதீங்க. உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஃபீல் லைக் வா ஒரு மெஜிஷியனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இஷ்யூவை வந்து ஐ நீட் டு க்ளோஸ் இட். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈவன் இஷ்யூஸஸ் புல் ரிக்வஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ரெஃபரன்ஸ் இட் லைக் ஐடி. இட்ஸ் வாட் இட்ஸ் கால் ஐடி. ஓகே. ஸோ கிட்டபில் வந்து சர்டன் ஸ்னிப்பெட்ஸ் இருக்குது, மேஜிக் வேர்ட்ஸ். ஸோ இது நீங்கள் அந்த கமிட்டில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜை பேஸ் பண்ணி அது வந்து சில விஷயங்கள் சில டாஸ்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் பண்ணிக்கிற சேஞ்சஸ் நான் கமிட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணோன்னா, இதே மாதிரி ஜஸ்ட் கிவ் தி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐ எம் கிவிங் சம் மேஜிக் வேர்ட்ஸ். என்னென்னா ஃபிக்ஸஸ். ஓகே. ஸோ இந்த ஐடி என்ன ஐடி? #3. கரெக்டாக? ஸோ இங்கே போடுறேன் #3. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் சோஃபா ஒர்க் பண்ண கோடுக்கு வந்து ஐ ஹவ் கிவன் தி மெசேஜ் ஃபீட் ஃபார்ம் வேலிடேஷன் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸஸ் #3ன்னு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் லைக் இது நான் புஷ் பண்ணும்போது எனக்கு இந்த இஷ்யூவோட தேர்டு இது வந்து க்ளோஸ் ஆகணும்னு நான் போட்டிருக்கேன். ஓகே. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹவ் டு ப்ரெஸ் தி எஸ்கேப் கீ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கா, இப்போ வந்து ஜஸ்ட் கோலன் இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதான் நான் டைப் பண்ணுற கோடு. கோலன் ரைட் கியூ, W ஃபார் ரைட், Q ஃபார் க்யூட். ஓகே. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணால் கூட யூ கான்ட் ஏபிள் டு யூ வில் கெட் லாஸ்ட். ஓகேவா? ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், லெட் மீ டைப் என்டர் அண்ட் டன். முடிஞ்சது. ஓகேவா? ஸோ கிட் கமிட் வந்து நான் பண்ணியாச்சு. அண்ட் ஏன் இது வெயிட் பண்ணுது அப்படின்னா, இதை என்ன பாஸ்க்காக வெயிட் பண்ணுது. ஓகே. ஸோ என் பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ கமிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எவ்ரி திங் இஸ் கூல். அண்ட் இப்போ நீ கேட்கலாம் லைக் அன்பு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது, க்ளோஸ் ஆகலை இஷ்யூன்னு கேட்கலாம். ஏன் க்ளோஸ் ஆகலைன்னா நம்ம கமிட் தான் பண்ணியிருக்கோம். கமிட் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் ஸ்டே இன் யுவர் சிஸ்டம். when you push it, it will go to the GitHub. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம புஷ் பண்ணோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். what we can do, we use git push. சிம்பிள். இப்போ பாருங்கள், கிட் புஷ் தரேன், புஷ் ஆகிட்டுருக்கு, புஷ் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், க்ளோஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ யூ டோன்ட் நீட் டு மேனுவலி டூ திஸ் திங். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் காமிக்குது அன்பு ராக்கி 3 க்ளோஸ் திஸ் ஆஸ் கம்ப்ளீட்டட் இன் திஸ் கமிட். ஸோ இந்த கமிட் என்னது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வேலிடேஷன் கமிட். ஓகே. பார்த்தீங்களா? இந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிச்சு. ஸோ தீஸ் அண்ட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இது நீங்கள் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து பிகினர்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வி ஹேவ் ஆல் அவர் சேஞ்சஸ் ஹியர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சரியாக அப்டேட் ஆகல. ஓகே. மேபி வி ஹவ் டன் சம்திங் மிஸ்டேக். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது டிக்கில் இருக்குது. கரெக்டாக? விச் மீன்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் டாஸ்க்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை கூட நீங்கள் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். Okay, based on future. Right? So what I will do is 1 o'clock ஆயிடுச்சு. You guys go and take a quick break. Again எப்போ மீட் பண்ணலாம் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். I will put a poll here. யூடியூப்லேயும் போடுறேன். Okay, I will start a poll. When shall we reach again? And people முடிஞ்சிருந்தால் அந்த லைவ்ல போய் நீங்களும் கமெண்ட் போட்டிங்கன்னா அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓகே. 2 PM, 3 PM. Okay, let me start the poll. Okay, so deployment அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். Okay, so afternoon section நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we going to see
about how to save this information, okay, on your system, and how to retrieve that information and how to show that in a simple form with CRUD operations. இட்ஸ் கோயிங் டு லைக் நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இது வந்து ஒரு சாதா விஷயம் கிடையாது. அது வந்து இது வந்து ஆக்சுவலான ஒரு ஆப் மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ ட்ரை டு பி ஆன் திஸ் செக்ஷன். லைவ் ஸ்ட்ரீம் டீம் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க வழியில் இருக்க அந்த சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க அவங்க பாவம். பட் லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இஃப் யூ ஸோ கியூரியஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் வந்து வரலாம். லெட்ஸ் சி ஹவ் வி கேன் டு. ஓகே, ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் என் செக்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் செக்ஷனில் நீங்கள் முடிச்சிருங்க. ஓகே, ஸோ டீம் நீங்கள் கொஸ்டின்ஸ் யோசிச்சு வைங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் மெசேஜ் மட்டும் படிச்சிடுறேன். அதில் HTML, Tailwind and JS வேறு என்னென்ன படித்தா கரெக்டாக இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஃபுல் ஸ்டாக் லைக் நோ JS. ஓகே, டெவில் வருண். ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா எந்த டெக் ஸ்டாக்கில் சூஸ் பண்ணுறீங்க பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஹாவ் லைக் ஒரு ஸ்டாக் இருக்குது, வி ஹாவ் MERN. ஓகே, ஸோ இது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா MongoDB, Express, React, ஓகே, அண்ட் Node. ஸோ இது இவ்வளோ லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா யூ கேன் பி அன் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர். ஓகே, ஸோ இன்னொன்று இருக்குது, MERN ஒன்று இருக்குது, அண்ட் ஸோ விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் படிக்கிறீங்க அப்படின்னா ஜாவாவில் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு லேர்ன் ஸ்ப்ரிங் பூட் ஆர் ஹிபர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. பட் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் கோ வித் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் நோ. ஜாவா வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு டைம் பத்தாது. ஜாவா வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுருக்கோ, நீங்கள் வந்து மூவ் ஆகலாம் ஜாவாவில். ஸோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் எண்ட் கற்றுருக்கீங்க இல்லையா? HTML, Tailwind and JS கற்றுருக்கீங்க. ஸோ சீரியஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதுவும். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எல்லா கான்செப்ட்ஸு, மாடர்ன் கான்செப்ட்ஸு எல்லாம் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ட் போங்க, ரியாக்ட் கற்றுக்கோங்க. அண்ட் ரியாக்ட் இல்லை வியூ JS ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் கோ வித் ரியாக்ட் ஃபார் நவ். அண்ட் பேக் எண்டில் வந்து கோ வித் Node.js. Node.jsல வந்து எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ Node.js, Express, and you can also use MongoDB for database. MongoDB or MySQL. இதில் ஏதாவது கற்றுட்டீங்கன்னா you will be like a full stack developer. And apart from that, you can learn some designing, creativityக்காக. ஓகே, for Photoshopலையோ Illustratorலையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைனிங்காக எல்லா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வந்து இந்த ஃபிக்மா தெரிஞ்சாலும் நல்லது தான். ஃபிக்மா, கேன்வா அண்ட் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சாலும் ஒரு குட் ப்ளஸ் தான். ஓகேவா? இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா you can be you can say like a full stack person. Okay, but it will take so much time to learn all this stuff. ஓகே, ஒரு 6 மாதத்தில் 3 மாதத்தில் சொல்லித்தராங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு போனீங்கன்னா அப்படின்னா 3 மாதத்தில் வந்து சிலபஸ் முடிச்சிடுவாங்க. ஆனால் சொல்லித்தருவேன் நீங்கள் கற்றுட்டீங்களான்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். ஓகே, ரைட். ஸோ ஜாவா மச் பெட்டர் டு கெட் ஜாப் வித்தின் 1 year for placing good job in IT as a devil வருண். just go with full stack development or engineer. ஓகே, நான் சொன்ன ரோல் சொன்னேன்ல இப்போ so far ஒரு தந்து பேசினேன் இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் படித்தாவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ரீட் மீ ஃபைலில் ஸ்டைல்ஸ் அண்ட் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறது எப்படி SEO ஆல்சோ. சார் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இமேஜஸ் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண முடியாது உங்களால். ஓகேவா? ஃபார் ஸ்டைல்ஸ் யூ ஹேவ் டு உங்களால் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து சின்ன ஸ்டைல்ஸாக பண்ண முடியும். ஓகே, ரொம்ப அட்வான்ஸாக உங்களால் பண்ண முடியாது. ஐ வில் மேக் ஏ செப்பரேட் வீடியோ ஆன் தட் ஷார்ட்லி. ஓகே, ரைட் ப்ரோ. இப்போது இதில் டைப்ஸ்கிரிப்ட் எதுவும் யூஸ் பண்ணீங்களா? இல்லை பிரதர், நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஃபார் டைப்ஸ்கிரிப்ட் எதுவும் யூஸ் பண்ணல. மேபி இந்த செக்ஷனில் இந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஒரு செக்ஷன் மட்டும் டைப்ஸ்கிரிப்ட் நாங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இட்ஸ் நாட் ஸோ கன்ஃபார்ம்ட். பட் இப்போதைக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்கள் டைப்ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நோ நான் நான் ரிவர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் ஒரு இது மாதிரி பேஸ்ட் பண்ணேன், அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். ஓகே, அதுவும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் CDN எதுவுமே நான் போடல. ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ மொக்க போட்டு போனோம் நம்ம. லெட்ஸ் கோ அண்ட் மீட் அட் எப்போ என்ன டோல் வந்திருக்கு. லெட்ஸ் CD ஓகே. ஸோ எல்லாமே வந்து லெட்ஸ் ஹாப் ஃபார் 3 PM. ஸோ 3 PM எல்லாருக்கும் ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ரைட், ஃபைன். அப்போ நான் பண்ணலாம் அப்படின்னு லெட்ஸ் see it at 3 o'clock. ஓகே, அகைன் நான் நியூ லிங்க் நான் போடுறேன். ஸோ அதில் வந்து போய் ஜாயின் பண்ணிங்கன்னா வில் ரிசீவ் நோட்டிஃபிகேஷன்.
ஓகே ஸோ இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நம்ம அப்போ 3 o'clock பார்க்கலாம். பாய் 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 பாய்.